4 வயசுல நமக்கு என்னெல்லாம் ஞாபகம் இருக்கு? இப்படி சொன்னீங்கன்னா எப்படி சார் அது? 4 வயசுல ஞாபகம் இருக்கிறது ரொம்ப சும்மா சிரமம் தான் சும்மா சார். ஒரு திங்க் பண்ணி பார்ப்போம். யாரும் நல்ல விஷயம். சார் 4 நாலு இயர்ஸ்ல வயசு 4 வயசுல 4 வயசை விட இன்னும் கொஞ்சம் கூட 4 வயசுல இருந்து ஆரம்பிக்கலாம். 4 வயசுல ஏதாச்சும் ஒண்ணு ஞாபகம் இருக்கு சார். நான் 2 வயசுல ஒரு ஞாபகம் இருக்கும். இப்ப 2 வயசுல என்ன கேட்டீங்க, நான் 2 வயசுல இருக்கிறது ஞாபகம் இருக்கு. 3 சக்கர சைக்கிள் ஓட்டிட்டு நான் போனது, எனக்கு சில விஷயம்லாம் சொன்னது 2 வயசுல ஞாபகம் இருக்கு. ம். 4 வயசுல சில விஷயங்கள் ஞாபகம் இருக்கு. அந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள் ஞாபகம் வரும். அது வரும்போது ரீகலெக்ட் அது வந்ததுனாவே, நீங்க ஒரு விஷயத்த 2 விஷயத்த கலெக்ட் பண்ணீங்கன்னா நிறைய விஷயம் உள்ள இருந்து நீங்க எடுக்கலாம். இல்ல, நிறைய விஷயம் வரும். ஆனா 4 வயசுலங்கிறது எனக்கு உணரவே முடியல அந்த சும்மா வயசுல. அதாவது எக்ஸாக்டா இல்ல, எக்ஸாக்டா ம். 4 வயசுன்னு நான் சொல்ல வரல. ஓரளவுக்கு ஒரு கெஸ் பண்ணி பாருங்க. அந்த அந்த வயசுல ஏதாச்சும் ஞாபகம் இருக்குதா அப்படின்றது. எனக்கு 4 வயசு ஞாபகம் இருக்கு சார். ஆ, 2 நான் திங்ஸ் ஞாபகம் இருக்கு. ஒண்ணு வந்து எனக்கு சிக்கன் பாக்ஸ் போட்டுருந்துச்சு 4 வயசுல. பாத்தீங்களா. சிக்கன் பாக்ஸ் போடுறது எனக்கு ஞாபகம் இருக்கு. ஆனா எங்க வீட்ல சொன்னாங்க உனக்கு 4 வயசுல சிக்கன் பாக்ஸ் போட்டுது அப்படின்னாங்க. அதனால எனக்கு 4 வயசுல எனக்கு சிக்கன் பாக்ஸ் போட்டது எனக்கு ஞாபகம் இருக்கு. பாத்தீங்களா. ம். அப்போ வந்து நான் அந்த சுச்சுவேஷன் வந்து நான் ரொம்ப ரொம்ப ஹை ஃபீவர்ல நான் ம். படுத்துட்டு இருக்கிறேன். அப்பா ம். பக்கத்துல இருக்காங்க. ம். வந்து எங்க சித்தப்பாவும் பக்கத்துல இருக்கிறாங்க. அது நான் ஏதோ டெலீரியம் மாதிரி வந்து உளறி உளறி இருக்கிறேன். ஓ. அப்போ எங்க அம்மா வந்து பிரெக்னெண்டா இருந்திருக்கிறாங்க. அப்போ நான் சொல்லி ரிப்பீட்டடா நான் சொல்லியிருக்கிறேன், லட்சுமி வரா லட்சுமி வரா அப்படின்னு சொல்லியிருக்கிறேன். ம். அந்த ம். ம். அந்த இதுல அதாவது அவங்க எல்லாம் என்ன அதுக்கு தான் வந்து என் தங்கச்சிக்கு லட்சுமின்னு பேர் வச்சாங்க. ம். அவங்க யாருக்கும் அப்பெல்லாம் தெரியாது, பெண் குழந்தையா ஆண் குழந்தைங்கலாம் தெரியாது. ம். அஹ் அப்போ ஏன் இந்த பொண்ணு வந்து ஏன் லட்சுமி வரா லட்சுமி வரான்னு சொன்னா அப்படின்ட்டு அப்படி நினைச்சிருந்திருக்காங்க அவங்க. ஸோ ம். நான் ப்ரெடிக்ட் பண்றாப்புல அவங்களாம் சொல்லுவாங்க, நீ தான் ப்ரெடிக்ட் பண்ண உனக்கு ஒரு தங்கச்சி வருது அப்படின்ட்டு அப்படின்ட்டு. ஓ. நான் வந்து ஆமா அதனால எங்க வீட்ல அடிக்கடி அதை சொல்லிட்டே இருப்பாங்க. என் ஆ. தங்கச்சி நீ தான் நான் வரத சொன்ன போட்டுருக்கு முதல்லயே, ப்ராஃபஸி மாதிரி அப்படிலாம் சொல்லுவாங்க. ஆ. எனக்கு அந்த சொன்னது ஞாபகம் இல்லை. அவங்க எல்லாம் கேட்டிருக்காங்க. ரொம்ப ஹை ஃபீவர் நான் படுத்திருந்தது ஞாபகம் இருக்கு. எங்க அப்பா பக்கத்துல உட்காந்துருக்குறாங்க, எங்க சித்தப்பா ம். பக்கத்துல நின்றுட்டு இருந்தாரு. இது மட்டும் எனக்கு நல்ல ஞாபகம் இருக்கு. நான் சொன்னதை வச்சுதான் என் தங்கச்சிக்கு பேர் வச்சாங்க லட்சுமின்ட்டு. ஏன்னா அப்பெல்லாம் வந்து இப்பவே அல்ட்ராசவுண்ட்ல காமிக்க மாட்டாங்க. அந்த காலத்துல யாருக்கு எந்த குழந்தை பிறந்துக்கிறது கூட தெரியாது அவங்களுக்கு. கரெக்ட், கரெக்ட், கரெக்ட். நான் வந்து கண்டினியூஸா சொல்லிட்டே இருந்திருக்கேன், லட்சுமி வரா லட்சுமி வரா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அப்படின்ட்டு சொல்லுவாங்க. அது 4 வயசுன்னு சொல்லுவாங்க. இது எனக்கு ஞாபகம் இருக்கு. எனக்கு இன்னொரு விஷயம். நான் பிறந்தது 61. 63ல கென்னடி செத்துட்டாரு. ஓகே. கென்னடி ஷூட் பண்ணிட்டாங்கன்னு பேசுறாங்க. அது எனக்கு நான் அது காதுல சுத்தி பேசுனது எனக்கு காதுல கேட்டது இன்னைக்கும் இன்னைக்கும் ஞாபகம் இருக்கு. ஓ. 2 வயசு தான் அப்ப. ஓகே. 2 வயசு தான். ஆனா அந்த அந்த ஞாபகம் எனக்கு நிறைய இருக்கு சில விஷயங்கள். ஆமா, ஏதாவது ஒரு ட்ராமா ஞாபகம் இருக்கும்பாங்க. அதுதான் அந்த மாதிரி சில விஷயங்கள் நமக்கு ஞாபகம் இருக்கும். அதுதான் சொல்றேன் நான். டே டு டே ஆக்டிவிட்டி ஞாபகம் இருக்காது. ஆனா ஏதாவது ட்ராமா நடந்துச்சுன்னா அது ஞாபகம் ஆமா, இருக்கும்பாங்க. ஆமா. இத மாதிரி பல விஷயங்கள் இது மாதிரி ஞாபகம். 67ல வந்து சைனா வார் நடந்தது. ம் ம் 67ல சைனா வார் நடந்தப்ப லைட் எல்லாம் நைட்ல ஆஃப் பண்ணது, அந்த இது பண்ண அந்த ட்ரையல் பார்த்ததெல்லாம் எனக்கு ஞாபகம் இருக்கு நல்லா தெளிவா. 67ல வந்து அப்போ எனக்கு 6 வயசு. ஓகே. அது அந்த மாதிரி இப்ப இதெல்லாமே வந்து நான் கேட்கறதுக்கு முன்னாடி எனக்கு ஞாபகம் வரல. இப்ப நான் நான் வந்து இல்லைங்க, சைனா வாரு. கரெக்ட் அறுபத்தி சார். ரெண்டுல அறுபத்தி 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 ரெண்டுல ஒண்ணு ஒண்ணுல நடந்தது மேடம். அறுபத்தி ஆமா ஒண்ணுல பிறந்தா 62ல ஒண்ணு நடந்தது மேடம். 67ல ஒண்ணு நடந்தது மேடம். ஓ. சார் 62ல ஒண்ணு நடந்து 67ல ஒண்ணு நடந்தது. ஆனா எனக்கு இந்த நினைவு இருக்கிறது வந்து 62 67 ஞாபகம் இல்லை. ஆனா ஒண்ணு ஞாபகம் இருக்கு. எனக்கு 62ல நடந்த சைனா வார் ஞாபகம் இருக்கு. அதுதான் அது மாதிரி. இப்ப நான் இப்ப உங்களுக்கு கேட்கறதுக்கு முன்னாடி வரைக்கும் எனக்கு ஞாபகம் கிடையாது. இப்ப நான் சொன்ன பிறகு இது எனக்கு ரீகலெக்ஷன் ஆச்சு. சார் வாங்க சார். 61ல பிறந்தா 67ல 7 வயசுன்னு கண்டுபிடிச்சதுக்காக உங்களுக்கு இருக்கலாம் சார். 6 வயசு சொன்னேங்க நான். நீங்க அதை கூட வாசனிமா, சரியா கேட்கல நீங்க பாத்தீங்களா. படம் பார்க்கணுமா இருந்தா இப்ப ஹீரோ வந்திருக்காரு பாரு, அவங்க கிட்ட கேளுங்க. இப்போ எல்லாம் நான் அழகா அப்போ சொல்லுவாரு. மெட்ராஸ் சார் கிறிஸ்டியன் காலேஜில் நான் ஹாஸ்டல்ல இருக்கேன். சேனாவாரில் நைட்டு நைட்டு ஆஃப் ஆயிடும். பக்கத்திலேயே சேலையூர், தாம்பரம் சேலையூர், சேலையூர் பக்கத்திலே
நம்ம மிலிட்ரி இதெல்லாம் இருக்கு. நைட்டு ஃபுல்லா டம்முன்னு கேட்டுன்னு இருக்கோம், ஏதோ ஒன்று கேட்டுன்னு இருக்கோம். நைட்டு லைட் இல்லாம இருந்ததெல்லாம் ஞாபகம் வருது. பட் என்னுடைய வயது அப்ப 18 இல்ல சார், இப்ப என்னன்னா சைனா வார பத்தி பேசல நாங்க. 2 வயசுல இருந்து 3 வயசு 4 வயசுல நமக்கு என்னெல்லாம் ஞாபகம் இருந்தது என்றத ஞாபகம் இருக்கு இப்போ அப்படின்றது தான் கேட்டேன். உங்களுக்கு சொல்லுங்க, 2 வயசு 3 வயசு 4 வயசு என்னெல்லாம் ஞாபகம் இருக்கு? இல்ல சார், ஞாபகம் இல்ல, யோசிச்சு இல்ல. பாருங்க. உங்களுக்கு சார், ஆர்வம் சார்? என்ன சார், நினைவுக்கே வர மாட்டேங்குது. ஆனா நீங்க சொன்னது ஒரு 7-8 வயசுக்கு மேலன்னா கொஞ்சம் ஞாபகம் வரும். 7 வயசுல இல்ல இல்ல, பாத்தீங்கன்னா ஒரு ஸ்டெப் பை ஸ்டெப்பா வருவோம். ஆமா, இல்ல நீங்க சொல்றது என்ன கரெக்டா இருக்கு. ஆனா உண்மையிலேயே மனசுக்கே தோண மாட்டேன். அப்போ வந்து சார், என்ன சின்ன வயசுல நீங்க சைக்கிள் ஓட்டுனீங்களா? 1 வயசு 2 வயசுல சைக்கிள் ஓட்டுனீங்களா? இல்ல சார், சைக்கிள் ஓட்டல சார். வேற எதனா துருத்துருன்னு பண்ணிருக்கீங்களா? 1 வயசு 2 வயசு 3 வயசு 4 வயசுல? துருத்துருன்னு பண்ணியிருக்கேன். என்ன யாராவது நேரம் போனா எல்லாத்தையும் அடிச்சுட்டு வந்துருவான்னு சொல்லுவாங்க என்ன வந்து. உங்களுக்கு உங்களுக்கு ஞாபகம் இருக்கிற மாதிரி எதுவும் இல்லையா சின்ன வயசுல நீங்க பண்ணது? இருக்கும், எனக்கு நிச்சயமா இருக்கும். இருக்கும் சார். ஆனா வந்து அவ்வளவு உறுதியா சொல்ல முடியல சார். எதுன்னு எனக்கு வந்து பரவாயில்ல, ஆனா நீங்க அது வயசுன்னு சொல்ல வேணாம். ஒரு ஆவரேஜா சேவா சொல்ல வேணாம், வாங்க. சேவா சொல்லட்டும். சார் நான் 5 வயசுல ஐயப்பன் கோயில் போனது லைட்டா ஞாபகம் இருக்கு சார். ஆ, ஓ ம், ப்ளூ கலர் ஃப்ராக் போட்டு விட்டுருப்பாங்க, கீழே ஆ, போய் அதுலதான் விளையாடுவேன். ஆ, 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 ஐயப்பன் கோயிலுக்கு நடந்துதான் கூட்டிட்டு போனாங்க. ம், ம், நான் நடக்க மாட்டேன்னு என்னோட பாட்டியோட ஏறி டோரியில உட்காந்துக்கிட்டேன். அது வரைக்கும் அந்த உட்காந்து அந்த போனது அவங்க கூட நடந்ததுலாம் ஞாபகம் இருக்கு. ம், ஆனா ம், என் பாட்டி சொல்லி தெரியும், அடுத்த வாட்டிலாம் நீ நடந்துதான் வரணும், இந்த ம், மாதிரி என்னோட வந்து உட்காரக்கூடாதுன்னு ஒரு தடவை சொன்னாங்க. ம், அப்பதான் நான் டோரியில அவங்களோட உட்காந்துட்டு வந்தது தெரியும். ம், நடந்து ம், வந்தேன், ஆரஞ்சு சாக்லேட் எல்லாம் வாங்கி கொடுத்தாங்க. ம். அந்த ஒரு வாட்டி தான் நான் போனது, எங்க அக்கா 3 வாட்டி போனாங்க. அது கொஞ்சம் கொஞ்சம் ஞாபகம் இருக்கு சார். அது அவ்வளவுதான், அவ்வளவுதான். எல்லாமே ஞாபகம் இருக்கணும்ல. சில விஷயங்கள் கொஞ்சம் கொஞ்சம் தான் ஞாபகம் இருக்கும். இப்ப இப்ப அவங்க சொன்னதுனால ஒரு சின்னதை அப்படி யூகிச்சு பாக்குறேன். அதுதான் அதுதான் சொல்ல வரேன். இல்ல சார், எங்க வீட்டுல எனக்கு மட்டும்தான் வந்து ஒரு சின்ன கட்டில் செய்து படுக்க வச்சாங்கன்னு நினைக்கிறேன் சார். வந்து எனக்கு ம், வந்து அது ம், ஒரு தேக்க மரத்துல வந்து ஒரு கட்டில் செய்தாங்க. ம், அங்க ம், பக்கத்துல ஒரு கோயில் இருக்கு, வந்து கொம்புச்சாமி கோவில் சொல்லி. அது வந்து சமாதி கோயில். சித்தர்கள் வந்து அங்க வந்து சித்தர் ஒருவர் வந்து சமாதி அடைஞ்சு அதை வந்து சிவலிங்க அபிஷேகம் பண்ணியிருக்காங்க அங்க கோயிலுக்கு வந்து. எனக்கு முக்கால்வாசி சாப்பாடு பார்த்தீங்கன்னா இந்த கோயிலில் வந்து தழுகைன்னு சொல்லுவோம். நாங்கள் தழுகை ம், கொடுக்குறாங்க ம், ஈவினிங் பூஜை பண்ணிட்டு. அங்கே வந்து சுப்பிரமணியம்ன்ற ஒருத்தர் பூசாரி இருக்கார், வந்து சுப்பிரமணியம். அவர் வந்து நெசவு செய்கிறவர், எங்கள் நெசவாளி தான். வந்து சாயந்தர ம், நேரத்தில் பூஜை பண்ணுறவர். எனக்கு ம், சித்தர்கள் சமாதியில் வந்து அர்ச்சகர்கள் அந்த மாதிரிலாம் யாரும் இருக்க மாட்டாங்க. சும்மா அதில் ம், வந்து அப்படி அதில் வந்து மரம், நல்ல மரம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மரம் புங்க மரம் இருக்கும். சாரி, புங்க மரம் கிடையாது, இந்த வில்வ மரம். வில்வ மரம் இருக்குது. வில்வ மரத்துக்கு கீழே வந்து பார்த்தீங்கன்னா கட்டில் கட்டுறவங்கலாம் வந்து கட்டில் பின்ன ஒரு ஞாபகம் இருக்குது. வந்து ம், அந்த ம். கட்டில் பின்னும்போது எங்கள் அம்மா எனக்குன்னு சொல்லி ஒரு கட்டிலுக்கு செய்ய சொன்னாங்க போல தெரியுது. அந்த கட்டில் செய்ததில் வந்து ஞாபகம் இருக்கு. அது வந்து 5 வயசா 6 வயசான்னு தெரியல வந்து. ஆனால் அந்த 4 வயசை ஒட்டி அந்த டயத்தில் பார்த்தீங்கன்னா அந்த கட் பண்ணும். ஆனால் கட்டில் வந்து எனக்கு வந்து ஒரு 10-12 வயசு வரைக்கும் அது நல்ல ஞாபகம் இருக்கு வந்து. அதுக்கப்புறம் வந்து எத்தனையோ பிள்ளைகள் பிறந்தா கூட வந்து எனக்கு அந்த இது. ஆனால் நீங்கள் சொன்னது கரெக்டாக அந்த 4 வயசுன்னு என்னால் உறுதிப்படுத்த முடியலை வந்து அந்த இதில் அது இருக்கு. ஆனால் எனக்கு இன்னும் அந்த கோயிலில் நீங்கள் சொன்ன கோயிலில் வந்து தழுவு கொடுப்பாங்க. எங்கள் வீட்டு அப்போ எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து எல்லாம் சிறுதானிய உணவு தான். அரிசி சோறெல்லாம் பார்த்தீங்கன்னா வாரத்துக்கு ஒரு தடவை தான் கிடைக்கும். நெல்லுச்சோறுன்னு சொல்லுவோம். வந்து நாங்கள் நெல்லுச்சோறு சாப்பிட்டோம். நீங்கள் எங்கள் வீட்டில் என்னடான்னா இன்னைக்கு நெல்லுச்சோறு அப்படின்னு சொல்லுவோம். வந்து அந்த அளவுக்கு வந்து ஒரு பஞ்சம்ங்கிறதில்ல, வறுமை, அவ்வளோதான். வேற ஒன்றும் அதுக்கு சுருக்கமாக சொல்றதுக்கு வேற ஒன்றும் புரியுது இல்லை. புரியுது புரியுது. அந்த சூழ்நிலையில் வந்து எனக்கு மட்டும் வந்து தனியாக வந்து அந்த கோயில்ல இருந்து அந்த கோயில் வந்து போடா எங்கள் அக்கா வந்து இடுப்பில் எப்பயுமே தூக்கி வச்சுக்குவாங்க சொல்லுவாங்க. போய் தழுக வேண்டாம், எனக்கு என் தம்பிக்கு அப்படின்னு சொல்லி கேட்டா சொல்லுவாங்க. எனக்கு கிட்ட கை சுட்டு போகும், உனக்கு தனியாக ஒரு கிண்ணத்தில் வாங்கு அப்படின்னு சொல்லி இருப்பேன். அது ஈவினிங் அதுதான் அந்த கோயிலுக்கு போகிறது இருக்கு. ஆனால் அது நான் அந்த 4 வயசு 5 வயசு அது கொஞ்சம் நான் நின்றுக்கிட்டு நடக்கிற வயசு அந்த மாதிரி இருக்கலாம். மேபி இந்த மாதிரி சூழ்நிலை இருக்கலாம். ஆனால் சரியா இருக்கு. ஆனால் உங்களுக்கு உங்களுக்கு நீங்க நீங்க அந்த ஒரு 2 3 வயசு 4 வயசு 5 வயசுக்குள்ள இருந்த வீடு ஞாபகம் இருக்கா? ஞாபகம் இருக்கு சார். ஒரு வீடு ஞாபகம் இருக்கு சார். ஒரு நல்ல ஆ, இது வந்து ஒரு வாடகை வீடு. ஒரு வாடகை வீடு, வாடகை வீடுன்னு சொல்ல முடியாது. அது வந்து நாங்கள் வந்து எங்கள் நெசவு குடும்பங்கிறனால வந்து நாங்கள் வந்து அந்த இதில் வந்து எங்களுக்கு வந்து அந்த முதலாளி ஒருத்தர் வந்து மொத்தமாக ஒரு 15 தறி 20 தறி எடுத்து நடத்துனாங்க. அதில் கூலியாளாக வந்து எங்கள் அம்மா அப்பா. ஏன்னா நாங்கள் சொந்த ஊரில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து தறி இதில் தறி போட்டு சேலை வேஷ்டி நெய்துக்கிட்டு இருந்தாங்க. அதுதான் எங்கள் தொழில் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. காட்டு வேலைகள்லாம் இருந்தது.
அந்த நெசவு தொழில் வந்து இப்போ எங்களை வந்து உங்களுக்கு டவுனுக்கு வாங்க நல்ல சம்பளம் தர்றோம்னு சொல்லி கூப்பிட்டு வந்தாங்க. அதை பார்த்து எங்களுக்கு ஒரு வீடு பார்த்து கொடுத்தாங்க. அந்த வீட்டுக்கு வாடகை கிடையாது, சும்மா வந்து இந்த கூலிக்கு வேலை பார்க்க வந்தாங்க கூட்டங்கள்லாங்க அந்த நேரத்தில் ராஜபாளையத்துக்கு வந்து. அப்போ வந்து அப்போ தான் அந்த அந்த வீட்டுக்கு பக்கத்தில். ஆனால் வீடு வந்து ஒரே ஒரு ரூம் தான் இருக்கும். அந்த ஒரு ரூமில் ஒரு மூலையில் வந்து ஈசானி மூலை தென்மேற்கு அந்த அந்த ஒரு மூலையில் வந்து சமையல் கட்டு ஒரு கார்னரில். அப்புறம் எல்லாம் அடுக்கலையில் வந்து நல்லா ஞாபகம் இருக்குது. அடுக்கலையில் பார்த்தீங்கன்னா எல்லாம் வெறும் மண்பானை தான். எந்த பானையும் இந்த அலுமினிய பானை வந்து ரொம்ப புதுசு, எங்கள் அதிசயம் எங்களுக்கு வந்து. அப்போ வந்து அந்த அலுமினியம் வந்து அலுமினிய தட்டு இதுதான். அது சிலர் ரொம்ப வறுமையில் வந்து நல்லா வாடி இருக்கிறோன்னு வைங்க. ஆனால் எங்களுக்கு வறுமைங்கிறது தெரியாது அது வறுமையான்னு. அப்படிப்பட்ட சூழலை கோயிலில் வந்து ஏதாவது அவங்க வந்து வேலை பார்ப்பாங்க, கொடுப்பாங்க. அந்த வறுமையை உணர்ந்த மாதிரி இருந்தது. ஏன்னா எங்களுக்கு 3 வேளையும் சாப்பாடு கிடைக்குது எங்களுக்கு. அப்போ வந்து சாப்பாடு பார்த்திங்கன்னா எங்கள் காட்டில் வந்து இந்த காணப்பயிர் கிடைக்கும். காணுங்கிறது வந்து இந்த கொள்ளுன்னு சொல்லுவாங்க சென்னையில் வந்து. இங்கே உள்ள நிறைய இடங்கள்ல கொள்ளுப்பயிர், அப்புறம் மின்னிப்பயிர் விளையும், அப்புறம் வந்து தட்டாம்பயிர் விளையும், பாசிப்பயிர் விளையும். அந்த பாசிப்பயிர் விளையும் போது அதை வந்து ஆளுக்கு வந்து ஒரு கால்படி அரைப்படி அவிச்சு வந்து நைட்டு உணவு வந்து முக்கால்வாசி அந்த பயிர் வகைகள் தான் வந்து எங்களுக்கு கொடுப்பாங்க. அதுக்கு தாளித்து வந்து கொடுப்பாங்க. தாளிப்பு வந்து பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் வந்து இந்த 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 நம்ம பொட்டுக்கடலை இருக்கு பார்த்தீங்களா, பொட்டுக்கடலையில் கூட முழுசாக வாங்கிக்கணும். பாதி உடஞ்ச கடலைன்னு சொல்லுவாங்க. அது இன்னும் கொஞ்சம் சீப்பாக கிடைக்கும் போது அதை வாங்கி எப்படினாலும் அரைக்கத்தானே போகிறோம் அப்படின்னு சொல்லி வாங்கி அதை கொஞ்சம் வந்து அரைச்சி அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அதில் தாளித்து இந்த பயிர் ஆளுக்கு வந்து கால்படியாக ஒரு படி வச்சுருக்கிறாங்க. அளந்து போடுவாங்க, போடுவாங்க தட்டில் எல்லோரும். அது எனக்கு மட்டும் கொஞ்சம் தனியாக கொஞ்சம் ஸ்பெஷல். ஏன்னா நான் ஒருத்தன் தான் இப்போ ஆம்பளை பிள்ளை அதனால் இவன் தாண்டா நம்மளை காப்பாற்ற போகிறவன் அப்படின்னு சொல்லுவாங்க எங்கள் அப்பா. சொல்லிட்டு அப்போ சொல்லுவாங்க வந்து அதை தாளிச்சு கொடுப்பாங்க. சார் எந்த வருஷம் வருஷம் வந்து இது வந்து கிட்டத்தட்ட ஒரு 7-8 வயசு, 6ல இருந்து ஒரு சார். அது கேட்கல, நீங்க எந்த வருஷம் பிறந்தீங்கன்னு கேட்டார் சார். நான் 54 சார் பிறந்தேன் சார். 54 54 54 அந்த சமயங்கள் தான் இந்த கோரக்கிழங்கு பஞ்சமெல்லாம் ரொம்ப அதிகமாக இருந்தது. கொஞ்சம் அந்த அந்த சமயம் எனக்கு கரெக்டாக அந்த சொல்லுவாங்க கோரக்கிழங்கெல்லாம் பிடிக்கும். ஆனால் கிழங்க பிடிக்கும் சாப்பிட்ருக்கோம் வந்து காடுகளில் வந்து. ஆனால் வந்து முக்கால்வாசி பார்த்தீங்கன்னா வரகு, சாமை, குதிரைவாலியை கண்டாலே ஐயோ இந்த பயிர் எதுக்கு தான் விளைஞ்சோ. காட்டில் வந்து வானம் பார்த்த காடு, இது ஏண்டா விளையுது அப்படின்னு சொல்லி நாங்கள்லாம் வந்து என் பேரை வந்து கொஞ்சம் வந்துட்டான். குதிரைவாலியை வந்து ஏன் தான் விளையுதோ அப்படிம்போ வந்து இந்த உங்களுக்கு ஞாபகம் இருக்கா மேடம் வீடு? எனக்கு ஞாபகம் இருக்கு சார். வீடு ஞாபகம். சின்ன வயசு வீடு ஞாபகம். அப்பா ஒரு வாடகை வீட்டுல தான் இருந்தாங்க. அந்த வீடு வந்து முழுசும் ஞாபகம் இல்லை. ஆனா வந்து அந்த ஹால் நல்ல ஞாபகம் இருக்கு. ஒரு பெரிய ஹால் மாதிரி இருக்கும். ரொம்ப கிராமம் அது. அந்த கிராமத்துல தான் முதல்ல டாக்டரா இருந்தார் எங்க அப்பா. அதுல அங்க வந்து ஒருத்தரோட வீட்டுல வந்து முதல்ல போன உடனே 35 ரூபாய்க்கு வாடகை எடுத்துக்கிட்டாரு. அதுவே ஜாஸ்தியா இருந்துச்சு அவருக்கு. அதனால அவர் வந்து ரொம்ப கெஞ்சி கூத்தாடி 20 ரூபாய்க்கு ஆக்குனாராம். 20 ரூபாய்க்கு கொடுங்க, நான் இப்பதான் ஆரம்பிச்சிருக்கிறேன் டாக்டர் தொழிலே, எனக்கு இன்னும் கஷ்டம். அதுக்கப்புறம் வந்து அவர் ஓகே அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. அந்த அந்த கிராமத்துல வந்து அவங்க ரொம்பவே ஆசையா இருந்திருக்காங்க எங்க அப்பா கிட்ட. அந்த வீடு எப்படி இருக்கும் அப்படின்னா, வீடு இப்பவும் இருக்கு. நம்ம நாராயணமூர்த்தி சார் போயிட்டு வந்தாரு எங்க கோயம்புத்தூர்லயா? இல்ல, புலிவலம்ட்டு திருச்சி பக்கத்துல அந்த ஊர். எனக்கு ரொம்ப தெரிஞ்சவங்க வீட்டுக்கு போயிட்டு வந்திருக்காரு, இப்பதான் போனார். அந்த வீடு எப்படி இருக்கும் அப்படின்னா, மெயின் ரோட்ல இருக்கும் அந்த அந்த வீடு. அடுத்தது ஒரு டெய்லர் கடை, இந்த பக்கம் வந்து ஒரு பெட்டி கடை. அந்த பெட்டி கடையில் வந்து நான் போய் நின்னா எனக்கு வந்து ஸ்வீட்ஸ் கொடுப்பாங்க. இது சாக்லேட்லாம் கொடுத்துருவாரு அவரு. அது தெரியாமல் போய் எங்கள் அம்மாக்கெலாம் தெரியாமல் போய் வாங்கிட்டு வந்து சாப்பிடுவேன். நான் பாப்பா வாப்பாப்பா அப்படின்னு சொல்லிட்டு இவ்வளோ கையில் கொடுப்பாரு. நல்ல கோலி குண்டு எல்லாம் வச்சுருப்பாரு. எல்லாம் நிறைய கலராக இருக்கும் அந்த ஸ்வீட்டு. சாக்லேட் இல்லை, அது கேண்டி. அந்த இப்போ கேண்டின்னு சொல்கிறோம்ல, அது மாதிரி ஸ்டூடெண்ட் இல்லை. அந்த ஆரஞ்சு மிட்டாய்ன்னு சொல்லுவாங்களா, அது மாதிரியா? ஆரஞ்சு மிட்டாய்ன்னு சொல்லுவாங்க. மிட்டாய். ஆனா வந்து இவரு நம்ம ஆல்மோஸ்டா நீங்க சாப்பிட்டதெல்லாம் நல்ல சாப்பாடு. நீங்க இப்ப நினைச்சு உங்களுக்கு தெரியாம இல்ல, இப்ப அதான் சாப்பிடுறாரு. இப்ப அதான் சாப்பிடுறேன். இல்லம்மா, எதுக்கு சொல்ல வந்தேன்னா, அப்போ வந்து பாத்தீங்கன்னா அரிசி வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப அதிகம், விலை அதிகம். என்ன எங்க காட்டுல விளையிறது எங்களுக்கு அதிகமான காட்டுல விளைஞ்சதை மட்டும்தான் கொடுக்க முடியும். அந்த காட்டுல விளைஞ்சது பாத்தீங்கன்னா குதிரைவாலி வரும் வந்து, அதுக்கு வந்து அதிகமா தண்ணி தேவையில்லை, கரிசல் காடு.
நாங்கள் வந்து கரிசல் காட்டு பூமி இருக்கிறனால கரிசல் காட்டில் வந்து அதில் ஊடு பயிராக வந்து பார்த்தீங்கன்னா அந்த பாசி பயிர் போட்டிருப்பாங்க, தட்டாம்பயிர் போட்டிருப்பாங்க. நாங்கள் வந்து இந்த தட்டாம்பயிரை போட்டு பிடுங்கிறதுக்கு காட்டுக்கு போயிட்டு ஒரு பெரிய கருவலை மரம் இருக்கும் வந்து அந்த கருவலை மரத்தில் போயிட்டு கீழே கருவலை மரத்துக்கு கீழே வந்து தொட்டில் கட்டி போட்டிருப்பாங்க. எங்கள் சின்ன தம்பி குந்தர் இருக்கும்போது தொட்டிலாடுது. எப்போவாது நாங்கள் எப்பயும் ரெகுலராக அங்கே போகிறதுனால அது தலைக்கு வந்து ஒரு துண்டை வந்து கட்டிக்கிட்டு அப்படியே ஓட போவோம். நாங்கள் திட்டிக்கிட்டே இருப்போம், இந்த ஏன்டா இந்த பயிர் பழம் விளைஞ்சிக்கிட்டு இருக்குது, வேறு சோறே கிடைக்கணும், நல்ல சோறு கிடைக்காதா அப்படின்னு. அப்போ வந்து வாரத்துக்கு ஒரு அப்போ வந்து இந்த மட்டன் சிக்கன் எடுக்கிறதுலாம் ரொம்ப கஷ்டம். எங்கள் நம்ம இதில் வந்து நிறையா எடுப்பாங்க. ஆற்றுல மீன் பிடிச்சிட்டு வருவாங்க முக்கால்வாசி. எங்கள் இந்த ஆலங்குளம் பக்கத்தில் வந்து அந்த வற்றாதன்னு சொல்ல முடியாது, இந்த சிமெண்ட்டுக்கு வேலை இதில் இருக்கும்போது இந்த ஓடை இருக்கும். அந்த ஓடையில் வந்து தண்ணி எப்பயாவது போகும். எப்பயாவது காட்டு வெள்ளம் வரும்பொழுது பார்த்தீங்கன்னா மீன் இங்கேருந்து அடிச்சுட்டு வரும். வந்து மீனை பிடிச்சிட்டு வந்து இவங்க வந்து பாறையில் கருவாடா போட்டு காய்ச்சி வச்சுருவாங்க. அது பானையில் அடுக்கு பானையில் மூலையில் இருக்கும். அப்புறம் அதிகமாக பார்த்தீங்கன்னா வந்து வாரத்துக்கு ஒரு தடவை வந்து எப்போவாவது வந்து சிக்கன் மட்டன் எடுப்பாங்க. வந்து எடுப்பாங்கன்னா அதுக்கு வந்து அதுவும் வீட்டில் வளர்கிற கோழிகளை வச்சு தான் வச்சுருப்பாங்க. அது தனியாக வந்து வாங்க மாட்டாங்க. வந்து அதுதான் வந்து யாராவது அது எங்களுக்கெல்லாம் ரொம்ப கம்மியாக கிடைக்கும். விருந்தாளிகள் வந்தாங்கன்னா அப்போ தான் வந்து அந்த கோழியை அடித்து அவங்களுக்கு கொடுத்துட்டு எங்களுக்கு அம்மா வந்து கண்ணை கவிட்டு போங்கன்னு, அது பக்கத்தில் வந்து சாப்பிட்டா வந்து பிள்ளைங்க கேட்கும்னு சொல்லி எங்களை தள்ளி விட்டுருவாங்க. அது நல்லா ஞாபகம் இருக்குது. போங்க அப்புறம் சாப்பிடு. அவங்க வந்தவங்க சொந்தக்காரங்க வந்து என்ன ஏன் பிள்ளைங்களையும் சேர்ந்து சாப்பிட்டுனாங்க. அவங்களுக்கு தெரியாது அது இருக்குது கொஞ்சம் தான் நிறுத்தி வைக்கணும்னு. அது வந்து உண்மையிலேயே வந்து எங்களுக்கு நல்லா ஞாபகம் இருக்குது. ஆனால் அந்த கஷ்டப்பட்ட நேரத்தில் இருந்து ஆனால் இது ஒரு நிகழ்ச்சி வந்து மறக்காமல் இருக்குது. வந்து கிட்டத்தட்ட அது 8 வயசோ 9 வயசோ இருக்கும்போது நான் எங்கள் அக்கா எங்கள் மாமா எல்லாம் இருந்துட்டு ஊரில் இருந்து எங்கள் ராஜகுலராமன் சொல்லி அதுக்கு வந்து மாட்டு வண்டி வரும். அங்கே ராஜகுலராமன் வரைக்கும் தான் பஸ்ஸு. அந்த பஸ்ஸில் இருந்தால் ராஜபாளையம் வரும். ஆனால் அந்த ராஜகுலராமன்லேருந்து எங்கள் சொந்த ஊருக்கு கிராமத்துக்கு வர்ற வரைக்கும் பார்த்தீங்கன்னா வந்து மாட்டு வண்டியில் என்ன பண்ணியிருக்கோம், ஒரு தடவை ஏறி பஸ் கிடையாது, மாட்டு வண்டியில் ஏறி கொஞ்சம் தூரம் வந்த உடனே ஒரு இன்னொரு ஊர் இருக்குது, மீனாட்சிபுரம்னு ஒரு ஊர் இருக்குது. அந்த ஊர்கிட்ட வந்தோடனே அது பெரிய பள்ளம். ஊரில் என்ன பண்ணுவாங்கன்னா பெரும்பாலும் வந்து இந்த உரம் எடுக்கிறதுக்கு அந்த காட்டில எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கரைக்கு போடுறதுக்கு எல்லாத்துக்கும் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் அந்த ஊர் குளம் மாதிரி தோண்டி வச்சுருவாங்க. பெரிய தோண்டி வச்சு அந்த மண்ணை அள்ளி வந்து அப்படியே வந்து அந்த கரை கட்டுறதுக்கு இதெல்லாம் போடுவாங்க. அப்படியே சேர்ந்த பள்ளம் வந்து பெருசாக பள்ளமாக இருக்கும். வந்து எங்கள் மாட்டு வண்டியில் போகும்போது என்னென்னா அந்த ஒட்டினாப்பில் போய் பள்ளத்தில் சரிஞ்சு வண்டி வந்து தலைகீழ வந்து வண்டி விழுந்து அந்த 2 பக்கம் வச்சிருந்த கம்பு வச்சுருப்பாங்க, 3 கம்பு. அதை வந்து நான் அந்த கம்பை பிடிச்சி நின்றுக்கிட்டு வரேன். நான் வந்து எங்கள் தாய் மாமா ஒருத்தர் இருக்காரு, எங்கள் அக்கா இருக்கு. வண்டி தலைகளை கவுந்த உடனே என்னாச்சுன்னா எங்கள் மாமா குதிச்சிட்டாரு. வந்து எங்கள் அக்கா வந்து பின்னால் விழுந்துட்டாங்க. நான் வந்து அந்த வண்டிக்குள்ளே மாட்டிக்கிட்டேன். அந்த வண்டியில் உள்ள அந்த கம்பு வந்து என்ன பண்ண என் குடல்ல குத்திருச்சு. ஐயோ குத்தி கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா வந்து அது வந்து ரொம்ப பெரிய, அது ஆறுதலுக்கு வந்து கிட்டத்தட்ட வந்து 1 வருஷத்துக்கு மேலாச்சு. வந்து அது குத்திருச்சு. வந்து அதை ஒருத்தர் வந்து அங்கே உள்ள ஒரு சொல்லுவார், சூசையப்ப நாயக்கர்னு ஒருத்தர் இருக்காரு. அவங்க வந்து நாயக்கர் ஓடி வந்து அவர் அந்த கருவேல மரத்து முள் இருக்கு பார்த்தீங்களா, அந்த முள்ளை தாண்டி குதிச்சு வந்து அப்படியே வந்து அந்த வண்டி அப்படியே பிடிச்சாருன்னு சொல்லுவாங்க. வந்து சொன்னாங்க, எனக்கு தெரியாது சார். நீங்க சொல்றதெல்லாம் அந்த வாழைன்னு ஒரு படத்துல மாடு கொண்டு வர சீன் அப்படியே கொண்டு வரீங்க சார். நீங்க சார் அந்த வாழை படம் இல்ல, நான் அந்த வாழை பார்த்தவங்களுக்கு தெரியும். அந்த சீன் எல்லாம் அப்படியே பேக்ரவுண்ட் சீன் எல்லாம் அப்படியே கொண்டு வரீங்க சார். நான் வாழை படம் பார்க்கல சார். வந்து ஆனா நான் வந்து அந்த முள்ளு குத்தியர் வந்துருவாங்க. வந்து குத்தி வந்த உடனே ஏன்னா அது கொஞ்சம் விட்டாச்சுன்னா அடுத்து வந்து என் மேலதான் வண்டி ஏறி அந்த நேரமே நான் காலியாக இருப்பேங்கிற அளவுக்கு சொன்னாங்க. என்ன உயிரை கொடுத்தவர் வந்து அந்த சூசையப்ப நாயக்கரோட பையன் பேர் தெரியும். அந்த படத்துல லாரியில விழுந்து 18 பேர் செத்துருப்பாங்க. அந்த கதையை எடுத்திருப்பாரு. அது உண்மையா நடந்ததுதான் சார். அது அவருடைய லைஃப்ல நடந்த கதையை தான் சொல்றாரு. அது உண்மையா நடந்ததுன்னு தான் சொல்லுவாங்க. தப்பிச்ச ஒரு ஆள்ல நானு இது நடந்தது வந்து பார்த்தீங்கன்னா 7-8 வயசு எனக்கு தெரியாத ஞாபகம். அப்போ இதில் இருந்த நிகழ்வு வந்து பார்த்தீங்கன்னா அப்போ வந்து என்னை வந்து அங்கே ஊருக்குள்ளே வச்சு போட்டு அந்த மஞ்சனத்தி மரம்னு சொல்லுவாங்க. இப்போ வந்து நுணான்னு சொல்லுவாங்க. அது மரத்துக்கு இன்னொரு பெயர் வந்து மஞ்சனத்தி இலையை வந்து கசக்கி புளியோ ஏதோ போட்டு இடுப்பில் பத்து போட்டேன். ஆனால் என்னை விட அதிகமாக காயம்பட்டவர் வந்து அந்த என்னை உயிரை காப்பாற்ற அந்த சூசையப்ப நாயக்கர். அவருக்கு உடம்பு பூரா வந்து வேலி முள், அந்த கருவேல முள். அவரை படுக்க வச்சு
ஒவ்வொருத்தரா ஊர்க்காரங்களே பாவி மகனே இப்படி காப்பாத்திட்டியாடா, உயிரை காப்பாத்திட்டு உன் உயிரை இவ்வளவு தூரம் ஆக்கிட்டியாடான்னு சொல்லி ஊர்க்காரங்க எல்லாம் சொன்னதாக வந்து சொல்லுவாங்க. அவரை தான் அவ்வளவு தூரம் கஷ்டப்பட்டாரு, உன் உயிரை காப்பாத்தின இருப்பான்னு சொல்லி. அந்த ஊர்ல தான் எங்க குலதெய்வம் கோயில் இருக்குன்னு சொல்லி எங்க அப்பா சொல்லுவார். அதனால அங்க ஊருக்கு நாங்க வந்து ரெகுலரா போவோம். இப்பவும் அந்த கிடங்கு வந்து இருக்குது. நாங்க சினிமா கதைக்க போகும்போது வேண்டிய ஸ்டோரி சொல்லிருக்கீங்க சார். ஒரு சினிமா கதைக்க வேண்டிய ஒரு பேக்ரவுண்ட் சீன் சொல்லிருக்கீங்க சார் நீங்க. இல்ல சார், இது வந்து தோற்று நடந்த கணக்குல ஜெயமோகன் எழுதுவாரு. சாப்பாடு பாத்தீங்கன்னா அம்மாவுக்கு சாப்பாடு போடவே வராது, கையே நீளாதான், குழம்பு பாதி எடுத்து அதில் பாதி தான் விடுவாங்க. அந்த மாதிரி தோற்று கணக்குல அந்த வறுமையை பத்தி எழுதியிருப்பாரு. அந்த கதையெல்லாம் நீங்க சொல்றீங்க. இதெல்லாம் உண்மை சார். இதெல்லாம் எங்க வீட்டுல நடந்த நிகழ்வு. நீங்க சொல்லுங்க சார். வேற எங்க டிவைட் ஆயிட்டு. ஆமா, இது வந்து இது நடந்த நிகழ்வு. அந்த நிகழ்வுல வந்து அதனால அது எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு. இப்ப ஸ்டீபன் சார் பழைய தடவை ஏதாவது ஞாபகம் இருக்கான்னு கேட்ட உடனே எனக்கு இந்த நிகழ்வு வந்து நான் சொல்லட்டுமா? சொல்லுங்க சார், வாங்க. நான் இந்த வீட்டுக்கு வரும்போது கரெக்டா எனக்கு அப்போ 5-6 வயசு இருக்கும். எங்க அம்மா அடிக்கடி போய் கடையில ஏதாவது வாங்கிட்டு சொல்லுவாங்க. அப்புறம் நான் போயிட்டு எனக்கு பட்டர் பிஸ்கெட் வேணும், எங்க அம்மா வாங்க போது நான் கூட போவேன். அப்போ கருவேப்பிலை கொத்தமல்லி எல்லாம் ஃப்ரீயா கொடுப்பாங்கல்ல. நான் பட்டர் பிஸ்கெட் வசந்தி மேம் சொன்ன ஞாபகம் வந்துச்சு. பட்டர் பிஸ்கெட் வாங்குறதுக்கு அம்மாட்ட காசு வாங்கிட்டு பட்டர் பிஸ்கெட் வாங்கினா அந்த கடைக்காரர் கிட்ட, எங்க அம்மாவுக்கு கொத்தமல்லி கருவேப்பிலை ஃப்ரீயா கொடுக்குறீங்களே, ஏன் பட்டர் பிஸ்கெட்டுக்கு தர மாட்டேங்கிறீங்க? அவர் பட்டர் பிஸ்கெட்டுக்கெல்லாம் யாராவது பாப்பா கேட்பாங்களா? என் கொடுத்தாதான் நான் போவேன் அப்படின்னு அழுத்து வாங்கிட்டு வருவேன். எங்க அம்மா இதுக்கு எப்படி கொடுத்தாங்க அப்படின்னா நான் கேட்டு வாங்கிட்டு வந்தேன். அப்புறம் நான் அதாவது வேலைக்கு போயிட்டு இருக்கும்போது தாத்தா வழியில பார்த்தேன், எங்க அம்மா பேசினாங்க, நீ தானே அந்த பட்டர் பிஸ்கெட் அப்படின்னாரு அவரு. அது அசிங்கமா இருந்துச்சு. ஆனா அப்போ சொன்ன போது எனக்கு ஞாபகம் வந்துச்சு. தேங்க்யூ. பட்டர் பிஸ்கெட் கருவேப்பிலை வாங்கிருக்கீங்க. ஆமா. எனக்கு வந்து எங்க வீடு, நாங்க இருந்த வீட்டுக்கு வாடகை கொடுத்தது 2 ரூபாய் கொடுத்தோம். அது நல்லா ஞாபகம் இருக்கு. அண்ணா நகர் டவர் இருக்குல்ல, ஆமா, அது எப்ப கட்டினாங்க ஞாபகம் இருக்கு அவருக்கு? அது வந்து ஏதாவது உலகம் சுற்றுவாலி, அது உலகத்தில் திருவிழா, உலக வர்த்தக வேர்ல்டு ட்ரேட் ட்ரேட் எக்ஸிபிஷன் 68ல அப்ப நடத்துனதுதான். அப்ப எனக்கு 7 வயசு. நான் எங்க அப்பா கூட சைக்கிள்ல போனேன். பெரம்பூர்ல இருந்து அந்த இதுக்கு சைக்கிள்ல போனேன். எனக்கு நல்ல ஞாபகம் இருக்கு. நாங்க 2 பேரும் சைக்கிள்ல போனோம், சுத்தினோம். அங்கதான் முதல்ல டிவி பாக்குறேன். 68ல டிவியை பாக்குறேன். அந்த டிவியில என்ன நடந்ததுன்னா, டிவி கீழே வச்சுட்டான். டிவி கீழே வச்சுட்டு மேல வந்து எங்கேயோ ஒரு பொண்ணை உட்கார வச்சுட்டான். எனக்கு நல்ல நிலை இருக்கு. இந்த பொண்ணு, இந்த டிவி பக்கத்துல ஒரு போன் இருக்கு. இந்த போன் எடுத்து பேசினா அந்த பொண்ணு பேசும். அந்த பொண்ணு பேசுறது வந்து இந்த டிவியில தெரியும். நம்ம பேசலாம், அவங்க ஆன்சர் பண்ணுவாங்க, இந்த டிவியில தெரியும். வரிசையா அது ஒரு ஷோ அந்த இடத்துல. இது எனக்கு இன்னும் நல்லா ஞாபகம் இருக்கு. அந்த சுத்தி நிறைய எக்ஸிபிஷன் வச்சு ஸ்டால்லாம் வச்சிருந்தாங்க, எல்லாம் போனாங்க. பட் ஒரு சில ஞாபகங்கள் எனக்கு நல்லாவே ஞாபகம் இருக்கு. 67 அந்த இது கட்டந்து கொண்டதுல இந்த சுத்துந்து. இது எப்பெல்லாம் எனக்கு ஞாபகம் வரும்னா, கலாட்டா கல்யாணத்துல அந்த படம் பூரா அங்க எடுத்தாங்க. சரி சரி, அந்த பாட்டு போடுவான், எங்கள் கல்யாணம் கலாட்டா கல்யாணம். அந்த பாட்டு அந்த இதுலதான் எடுத்திருப்பாங்க. நான் பார்க்கும் போதெல்லாம் அது எனக்கு நினைவுல வரும். கனெக்ட் ஆயிருக்கு. அது ரொம்ப அடிக்கடி எனக்கு கனெக்ட் ஆன விஷயம். கல்யாணி மேடம் வாங்க இந்த ரவுண்டு, ஏதாச்சும் சொல்லுங்க. எதெல்லாம் ஞாபகம் இருக்கு? பெருசா ஒண்ணும் ஞாபகம் இல்ல சார். நடுவுல வேற நீங்க எல்லாம் பேசுறத கேட்கல நான். எனக்கு ஒரு போன் வந்துருச்சு, அதனால உங்க போக்கஸ் இங்க இல்லைன்றது எங்களுக்கு அது நீங்க அங்க பேசிருந்தீங்கன்னு தெரிஞ்சிச்சு எனக்கு. ஆமா சார், ஆமா சார். அதுவும் இல்லாம ஒரு போன் வந்தது. எனக்கு அப்படி ஒண்ணும் பெருசா நாங்க இப்பதான் 2 வயசுல இருந்து 3 வயசு வந்து 3 வயசுல இருந்து 4 வயசு வந்து 5 வயசு அப்படியே போயிட்டே இருங்க சார். நான் நடுவுல வந்து 6 வயசு வரைக்கும் வந்துக்கிறேன். 6-7 வயசு வரைக்கும் வந்து நீங்க அப்படியே 7-8ன்னு போயிட்டே இருங்க. நடுவுல வந்து பிடிச்சுக்கிறேன். என்னுடைய 6-7 வயசு தான் ஞாபகம் வருது எனக்கு. ஆக்சுவலி எலெக்ஷன் தான் ஞாபகம் வருது சார். அதுல காங்கிரஸ் கட்சிக்காக எங்க அப்பா காங்கிரஸ்காரர். அவரு 54, 52, 53 காமராஜர் எங்க ஊர்ல நின்று ஜெயிச்சவர். காமராஜர் எங்க அப்பா மட்டும்தான் போவார். எங்க காமராஜரும் எங்க அப்பாவும் நடந்தது நல்லா ஞாபகம்.
வீடு ஃபுல்லா வீவர்ஸ் தான். வீவர்ஸுங்களுக்கெல்லாம் அப்பா ஞாபகம் இருக்குது. அப்பவே தப்பா நினைக்காதீங்க, ₹1 ₹2 கொடுப்பார். அப்பா மை பூத் ஏஜென்ட் எங்க ஏரியா ஃபுல்லா. இந்த ஜிப்பால விட்டாக்கா பாக்கெட்ல விட்டா ₹2 கட்டு இருக்கும். இந்த ஜிப்பால பார்த்தா ₹1 கட்டு. நான் எதுக்கு சொல்ல வரேன்னா, அந்த காலத்திலேயே 54 அந்த காலத்திலேயே எங்க அப்பா ஆளுக்கு ₹1 ₹2 கொடுத்து ஞாபகம் இருக்கு. இந்த ஒரு கட்டு ₹2 கட்டு இருக்கு, ஒரு கட்டு ₹1 கட்டு இருக்கு. ஐ ரிமெம்பர். எங்க வீட்டுக்கு முன்னாடி தான் அந்த பூத் இருக்குமே, எங்க ஏரியாவோட பூத். ஐ ரிமெம்பர் காமராஜ் அண்ட் மை ஃபாதர் வாக்கிங் அது அந்த எலெக்ஷன் கேம்பெயினுக்காக மாட்டுப்பட்டிக்கு ஓட்டு போடுங்க, மாட்டுப்பட்டிக்கு ஓட்டு போடுங்க, கும்பலோட கும்பல பசங்களா ஓட்டுக்காக கேன் ஆஃப் பண்ணது எல்லாம் ஞாபகம் வருது. வசந்தி மேடம் சொல்லுவாங்க. இல்ல என்னோட ஃபர்ஸ்ட் ஸ்கூல் எனக்கு ஞாபகம் இருக்கு. நான் முதல்ல அந்த கிராமத்துல தான் என்ன சேர்த்தாங்க அந்த ஸ்கூல்ல. அந்த ஸ்கூல் ரொம்ப அழகா இருக்கும். சின்ன ஸ்கூலு, சின்ன பள்ளிக்கூடம் மாதிரி தான் இருக்கும். அதுல வந்து கீழே தான் உட்காரணும். ஸ்லேட்டு கொடுப்பாங்க, ஸ்லேட்ல தான் எழுதணும். அறம் செய்ய விரும்பு, ஆறுவது சினம் தான் சொல்லி கொடுப்பாங்க. கணக்கு சொல்லி கொடுப்பாங்க. இங்கிலீஷ் வந்து கம்ப்ளீட்டாக நான் புக்கே பார்த்தது கிடையாது. அதாவது நான் வந்து 4ஆம் கிளாஸ் படிக்கிற மட்டும் நான் இங்கிலீஷ் புக்கு பார்த்தது கிடையாது. எங்கள் அம்மா தான் ஆல்ஃபபெட்ஸ்லாம் சொல்லி கொடுத்தாங்க, கீழே எழுத சொல்லி கொடுத்தாங்க. இங்கிலீஷ் ரீடர் புக்கு வந்து நான் பார்த்ததே 5ஆம் கிளாஸ் வந்தது போது தான் நான் பார்த்தேன். அது மட்டும் தமிழும் இதுவும் தான் சொல்லி கொடுத்தாங்க. ஆனால் ரொம்ப நல்லா இருக்கும். அது அரசு பள்ளிக்கூடம் தான் அது. ஆனால் அங்கே வந்து டீச்சர்ஸ் எனக்கு வந்து ரொம்ப சலுகை, என்ன டாக்டர் பொண்ணு அப்படின்னு சொல்லிட்டு ஒன்றும் சொல்ல மாட்டாங்க. லீவ் பாதி நாள் ஸ்கூலுக்கு போனேன்னா கூட தெரியாது. அடிக்கடி திருநெல்வேலிக்கு போயிடுவோம். ஆனால் கூட என்னை பாஸ் பண்ணி விட்டுருவாங்க வச்சுங்களேன். சரி இந்த பொண்ணு டாக்டர் வீட்டு பொண்ணு அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் நல்லா தான் சொல்லி தந்தாங்க. ரொம்ப மோசம்னு சொல்ல மாட்டேன். இங்கிலீஷ் மட்டும் ரொம்ப லேட்டாக தான் நான் கற்றுக்கிட்டேன். அதில் வந்து ஒரு நல்லது என்ன நான் பார்க்குறேன் இப்போ அப்படின்னா, உங்களுக்கு வந்து இந்த தாய்மொழியை முதல்ல சொல்லித் தராங்க பார்த்தீங்களா? அதனால உங்களுக்கு எந்த மொழினாலும் உங்களால எடுத்துக்க முடியும். கரெக்ட். எந்த மொழியும் உங்களுக்கு மூணாவது வந்தப்பதான் ஏபிசிடி கத்துக்கினேன். 1வது 2வது எல்லாம் இதுதான் தமிழ் தான் சொல்லி கொடுத்தாங்க, எண்கள் தான் சொல்லி கொடுத்தாங்க. வாங்க சார், வணக்கம் சார். நான் 5வது தான் கத்துக்கிட்டேன் சார். இருங்க சார், நாங்க என்ன பேசுறோம் முதல்ல. இல்ல, நீங்க சொன்னதுக்கு பதில் சொல்றேன். பரவாயில்ல, நீங்க 5வது கத்துக்க. அமுதமே வசந்தி மேடம் தான் சார். நாங்க வெளில இருக்கீங்களா? இல்ல வீட்டுல தான் அதான் கேட்டேன். ரைட், ஓகே, பரவாயில்ல. ஜாயின் பண்ணிட்டீங்க. என்ன பேசுறேன்னா சார், ஒரு வயசு 2 வயசு 3 வயசு 4 வயசு 5 வயசுல மெமரி என்னெல்லாம் இருக்குது கலெக்ட் பண்றோம், ரீகலெக்ட் பண்றோம். அதுதான் விஷயம். உங்களுக்கு விஷயம் கொடுத்தாச்சு. சோ அதுதான் புலிவலத்துக்கு நாங்க இருந்த ஊருக்கு போனீங்கல்ல சார், புலிவலம்ங்கிற ஊருக்கு. அதை பத்தி அந்த ஸ்கூல்ல போய் என்ன சேர்த்தாங்க. அந்த சின்ன பள்ளிக்கூடத்துல, சின்ன பள்ளிக்கூடம் அது. அரசு உயர்நிலை பள்ளி இல்ல அது எலிமெண்டரி ஸ்கூல் தானே. உயர்நிலை பள்ளி எல்லாம் வரல அப்போ. அரசு பள்ளியா தான் இருந்திருக்கணும் அது. எனக்கு புலிவலம் ஒரு 71 72ல தொடர்பு மேடம். ஓகே ஓகே. நான் இருந்த ஊருக்கு நாராயணமுனி சார் போய் எங்க ஃப்ரெண்டு வீட்டுக்கெல்லாம் போயிட்டு வந்துட்டார் சார். சூப்பர் 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 சூப்பர். அது எங்க இருக்கு புலிவலம்? அது திருச்சியில இருந்து துறையூர் போற வழியில இருக்கு மேடம். திருச்சியில இருந்து ஒரு 30 மைல்ஸ் நார்த். சார் போகாத ஊரே கிடையாது நாராயணமுத்து சார். இல்ல மேடம், அது என்னுடைய நண்பர் உடைய பூர்வீக நிலம் அங்க இருந்தது. நான் ஒரு 70ல இருந்து எனக்கு தெரியும் அவரை. போயிருக்கேன் நான். பொங்கலுக்கெல்லாம் அங்க போவேன் நான். எனக்கு நினைவு 3 வயசுல என்ன இருக்குன்னா, நான் வந்து ஒரு டெத் பெட்ல இருந்தேன் நான். 3 வயசுல டாக்டர் வந்து கைவிட்டாங்க ஒரு சமயம். எனக்கு ஒரு இது வரும்போது, இனிமே தராது அப்படின்ட்டாங்க. 3 வயசுல இருக்கும்போது வழியில வரும்போது எங்க அப்பா அம்மா வேற ஒரு டாக்டர்கிட்ட பார்த்துருக்காங்க. அவங்க சொல்லியிருக்காரு, நீங்க எதுக்கு ஜிஹெச்சுக்கு எடுத்துட்டு போங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உடனே ஜிஹெச்சுக்கு எடுத்துட்டு போய் ஆக்சிஜன் எல்லாம் கொடுத்து, அது தீபாவளி அன்னைக்கு நான் ஆஸ்பத்திரியில இருந்தேன். அது எனக்கு மறக்கவே இல்லை. அது ஒரு தீபாவளி வீட்டுல இல்லாம நான் ஆஸ்பத்திரியில இருந்தது மறக்கவே இல்லை எனக்கு. இன்னைக்கு உட்காந்து பேசிட்டு இருக்கேன் உங்கள்கிட்ட. ஞாபகம் இருக்கும் சார். ட்ராமா எப்பவுமே ஞாபகம் இருக்கும். சின்ன வயசு ஞாபகம் இருக்கும். எனக்கு அந்த பெட் கூட இன்னும் எனக்கு நினைவு
இருக்க மாட்டேன். நான் படுத்திருந்த பெட்டு பக்கத்துல ஒரு தூணு, பிரெட் கொண்டு வந்து தருவாங்க. ஆஸ்பத்திரிலாம் அப்ப வந்து பிரெட் கொண்டு வந்து தருவாங்க. ஆமா ஆமா. பள்ளி பள்ளியில அதாவது ஒன்னாவது 2வது 3வது இந்த மாதிரி படிக்கும் போது இருந்த நண்பர்களோட பேர்ல ஞாபகம் இருக்கா? இல்ல இப்ப எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்கு சார். 3வது படிச்ச நம்பர் இப்ப நீ வீட்டுக்கு வந்துட்டு போனாரு. பரவாயில்ல. என்னோட எனக்கு 3வதுல இருந்து படித்த நண்பர். எனக்கு ஞாபகம் இருக்கு சார். ஒரே ஒருத்தர் ஞாபகம் இருக்காரு. கருப்பசாமின்னு சொல்லி ஒருத்தர் இருக்காரு வந்து. அவர் ஒருத்தர் ஞாபகம் இருக்காரு வந்து. நவ் இஸ் நோ மோர். அவர் வந்து க்ளோஸா பழகினவங்க ஞாபகம் எனக்கு 4-5 பேர் ஞாபகம் இருக்கு சார். பள்ளியில படிச்சவங்க வந்து எனக்கு கிட்டத்தட்ட ஒரு 10 பேருக்கு ஞாபகம் இருக்கு. பேர்கள் அந்த உருவம், சின்ன வயசு உருவம் இன்னைக்கு வரைக்கும் ஞாபகம் இருக்கு. நான் க்ளோஸா இருந்தவங்க 10 பேருக்கு மேல ஞாபகம் இருக்குது. அதாவது சார் நான் அந்த ஏபிசிடி சொன்னா ஞாபகம் வருது. நாங்க வந்து 5வதுல தான் ஏபிசிடி ஆரம்பமே. ஆனா 3வதுல என்ன பண்ணாங்கன்னா, ஒரு நல்லா படிக்கிற பசங்க ஒரு 20 பேர் எடுத்து வேற ஒரு ஸ்கூலுக்கு கூட்டிட்டு போவாங்க. செவ்வாய்க்கிழமை 2 பேரா கியூ போட்டு நடந்து போகணும் அந்த ஸ்கூலுக்கு. பக்கம் தான், இட்ஸ் லெஸ் than ½ கிலோமீட்டர். அவங்க கூட்டிட்டு போவாங்க. அவங்க கூட்டிட்டு போனோன்னா முன் வரிசையில ஒரு கிளாஸ்ல உட்கார வைப்பாங்க. 3வது படிக்கிற பசங்க எல்லாம் ஞாபகம் இருக்கு எனக்கு. அது கீழே தான் உட்கார வைப்பாங்க அந்த ஸ்கூல்ல. உட்கார வச்சு அவங்க ஏதோ சொல்லி தருவாங்க. ஏபிசிடி, புக்கு, ஆப்பிள், அது மாதிரி ஏதாவது சொல்லி தருவாங்க. சொல்லி முடிச்ச உடனே ஒரு 1 hour கிளாஸ் இருக்கும். கிளாஸ் முடிஞ்சு திரும்பி அந்த ஸ்கூல் விட்டு வெளியே வரும்போது எல்லாரும் வரிசையா நிக்க வைப்பாங்க 2 பேரா. ஆளுக்கு 2 கிளாஸ்கோ பிஸ்கட் தருவாங்க இந்த பசங்களுக்கு. எல்லாம் எங்களுக்கு எல்லாம் 2 கிளாஸ்கோ பிஸ்கட் தருவாங்க. அதை வாங்கி எல்லாம் சாப்பிட்டுக்கிட்டே மெதுவா அந்த எங்க ஸ்கூலுக்கு போயிடுவோம். டேஸ்டும் ரொம்ப நல்லா இருக்கும். இல்ல விஷயம் என்னன்னா, அவன் என்ன சொல்லி கொடுக்குறான், நீ நல்லா படிக்கிற, எல்லாம் பிரச்சனை கிடையாது. செவ்வாய்க்கிழமை லீவ் போட மாட்டோம். 2 கிளாஸுக்கோ பிஸ்கட் கிடைக்கும். அது நெசந்தா சார், உண்மைதான். எனக்கு கூட நல்லா இருக்கு. நாராயணபுரி சொன்ன மாதிரி அந்த 4ஆம் கிளாஸ் நான் போகவே இல்லை சார். நான் 3 முடிச்சதுக்கு அப்புறம் 4ஆம் கிளாஸ் போகவே இல்லை. 5ஆம் கிளாஸ்க்கு வந்து ஸ்ட்ரெயிட்டாகவே வந்தீங்கன்னா எனக்கு வந்து டிசி கொடுத்துட்டாங்க வந்து. அப்போவே கொடுத்துட்டாங்க. எங்களுடைய அத்தை பையன் வந்து இன்ஜினியரிங் படிச்சுக்கிட்டு இருந்தார். அவர் தான் வந்து என்னை வந்து நாங்கள் படித்த பிஎஸ்சிஎம் மெமோரியல் ஹை ஸ்கூல்னு சொல்லி ராஜபாளையத்தில் ஒரு பெரிய ஸ்கூலு, ராம்கோ சிமெண்ட்டோட ஒரே ஓனரோட சேரிட்டி அதில் நடக்குது. அந்த ஸ்கூலில் கொண்டு போய் பெரிய ஸ்கூலில் கொஞ்சம் நல்லா படிப்பான் அப்படின்னு சொல்லி என்னை பாஸ் பண்ண, படிக்காமலே வந்து எனக்கு வந்து பாஸ் போட்டு கொடுத்தாங்க வந்து. அது நல்ல ஞாபகம் இருக்குது. ஒரு வருஷம் நான் போகாத, நான் அங்கே தான் வந்து 6ஆவது கிளாஸில் தான் வந்து எனக்கு வந்து ஏபிசிடியே தெரியும். இவங்களாவது 5ஆம் கிளாஸ் 3ஆம் கிளாஸ் கற்றுக்கிட்டீங்க. எனக்கு ஏபிசிடி வந்து கற்றுக்கிட்டது மறக்க முடியாது வந்து அன்னலட்சுமி டீச்சர். அவங்க தான் வந்து தனியாக அப்போ தான் அவங்க ஜாயின் பண்ணியிருக்காங்க. அந்த டீச்சர் வந்து எனக்கு அன்றைக்கி ராம் சார் கேட்கும்போது கூட மறக்க முடியாத ஆள் யாருன்னா, மறக்க முடியாத ஆளில் வந்து இப்போவும் நினைவில் இருக்கிறது வந்து அந்த அவங்க டீச்சர் தான். அன்னலட்சுமி டீச்சர் ஒருத்தர் தான் இன்னும் ஞாபகம் இருக்குது. அப்போ தான் அவங்க வந்து புதுசாக ஜாயின் பண்ணாங்க. அவங்க தான் வந்து கொஞ்சம் லேட்டாக உட்கார வச்சு சொல்லி கொடுத்து. ஆனால் ஸ்கூலில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு பாட்டு, ஹார்ட் கிராஸ் பண்ணி ஒரு பாட்டு இருக்கும். அது வந்து அது ஹார்ட் கிராஸ் பண்ணணும்னு படிப்போமோ 8 கிராஸ் பண்ணி ஏதோ ஒரு மாதிரி ஹார்ட் கிராஸ் பண்ணு, 1A பண்ணி 2A பண்ணி ஹார்ட் கிராஸ் பண்ணு, அப்படியே வந்து ராகம் போட்டு படிச்சுக்கிட்டே இருப்போம் திருப்பி திருப்பி. இது ஒன்று தான் எனக்கு தெரிஞ்ச இங்கிலீஷ் பாட்டு. அப்போ வந்து மற்ற எந்த பாட்டும் ஞாபகம் இல்லை வந்து. 1ஆம் கிளாஸ் டீச்சர் ஞாபகம் இருக்கா சார்? நல்ல ஞாபகம் இருக்கு சார். எனக்கு வந்து சொல்லி கொடுத்த 2ஆம் கிளாஸ் டீச்சர் ஞாபகம் இருக்கா? 2ஆம் கிளாஸ் எனக்கு 2ஆம் கிளாஸ் சார் 1ஆம் கிளாஸ்ல நடந்த நிறைய ஒண்ணு ஞாபகம் இருக்கு எனக்கு. எங்க வீட்டுக்கு அடுத்த வீடு ஸ்கூலு. எங்க வீட்டுக்கு அடுத்த வீடு ஸ்கூலு. 1ஆவது அங்க படிச்சேன் நானு. அந்த 1ஆவதுல நினைவு இருக்கிறது என்னன்னா, மத்தியானம் வீட்டுக்கு வந்து சாப்பிடுவேன். ஆனா அங்க பசங்க எல்லாம் டிஃபன் பாக்ஸ் சாப்பிடுவாங்க. டிஃபன் பாக்ஸ் நம்ம வீட்டு ஸ்கூலுக்கு கொண்டு போக முடியலையே, வீடு பக்கத்துல வச்சு சாதம் தரமாட்டேங்கிறாங்களே அப்படின்னு தோணும் எனக்கு. என்ன தோணி அந்த முன்னாடி ஏதோ சொல்லி தருவாங்க. சாயந்தரம் வந்தோடனே அந்த வீட்டு படியில உட்காந்து எழுதிட்டு இருப்பேன். அந்த வாத்தியார் ஒரு பையனை பார்த்து சொல்லுவாரு, ஏய் அவனை பாத்தியா, படிச்சுட்டு இருக்கான் பாரு, ஸ்கூலுக்கு வந்துட்டு சாயந்தரம் உடனே படிக்கிறான் பாரு, கத்துக்கோ அப்படி பாரு. அது ஞாபகம் இருக்கு. அடுத்தது ஒரு பள்ளி வந்து டீச்சர் மேல விழுந்தது. அவங்க குய்யோ முறியோன்னு கத்துனாங்க. அது இன்னும் என்னமோ தெரியல சார், அது அப்படியே நினைவுல இருக்கு சார் எனக்கு. அது எமோஷனல் அட்டாச்மெண்ட் சார். அது ஆட்டோமேட்டிக் ஞாபகம் இருக்கும். அவங்க ஃபேஸ் கூட எனக்கு ஃபேரா இருப்பாங்க. கத்துன கத்து அடே அப்பா மறக்கவே முடியாது சார். அது அந்த 1ஆவது எனக்கு 1ஆவது வந்து அந்த வருத்தம் என்னன்னா, நம்ம டிஃபன் பாக்ஸ் ஸ்கூலுக்கு எடுத்துட்டு போக முடியலையே அப்படிங்கிற வருத்தம் எனக்கு இருக்கும்.
என்னடா இங்கே அடுத்ததுக்கு, அதாவது நெக்ஸ்ட் டோர் ஸ்கூலு. அதுக்கு ஸ்கூல் கல்யாணி மேடம் என்னடா என்னன்னோ கேக்குறாங்கன்னு சொல்லி சார் நான் பக்கத்துல சொல்லவா? போட்டு சொல்லி சிரிக்கிறாங்க. சார் இல்ல சார், சொல்லுங்க நானும் சொல்லுங்க சேவா ரக்ஷாவும் சொல்லுங்க. அவர் சொல்றதை கேட்டு சிரிச்சிட்டு இருக்கோம். சொல்லுங்க நான் சேவா. எனக்கு 3 ஃப்ரெண்ட்ஸ் ஞாபகம் இருக்காங்க. ஒன்னு சவிதா, இன்னொன்னு ஜெயஸ்ரீ, அப்புறம் அஞ்சலி. அந்த ஃபேஸ் ஞாபகம் இருக்கு. அண்ட் அதுக்கப்புறம் நான் 3வது படிக்கும்போது அப்பா பெட்ல தூங்கிட்டு இருந்தாங்க. பக்கத்துல ஒரு இந்த தண்ணீர் அப்பெல்லாம் ஹீட்டு போடுவோம்ல சார், ஒரு 3 இது மாதிரி வளைய மாதிரி இருக்கும், கரண்ட்ல வரும். அதை மாட்டியிருந்தாங்க. நான் போய் அப்பாவை எழுப்புறேன்னு போய் அந்த ஹீட்டு வயிற்றுல சுட்டுச்சு. அதுக்கப்புறம் ஸ்கூலுக்கு யூனிஃபார்ம் வந்து போடாம ஃப்ராக் போட்டுட்டாங்க. எங்க அம்மா என் டீச்சர் கேட்டது ஞாபகம் வந்துச்சு, உன்னை வீட்டுல வச்சு எப்படி சமாளிக்கிறாங்க அப்படின்னு கேட்டாங்க. அது நல்லா ஞாபகம் இருக்கு சார். அப்புறம் ஆமா, அது அவ்வளவுதான் ஞாபகம் இருக்கு. அப்ப 3வது படிச்சேன் நான். அந்த தலை வந்து பார்க்கும் போது தோணும், இது அங்க அடிபட்டது இல்ல அப்படின்னு. சூப்பர். கல்யாணி மேடம் வாங்க. இல்ல சேவா வந்து எப்படி சமாளிக்கிறாங்கன்னு என்ன இப்ப வரைக்கும் கேட்டுட்டு இருக்காங்க, உன்னைய வச்சு எப்படி சமாளிக்கிறாங்கன்னு. அதான் அது எங்களுக்கு சந்தேகம் இருக்கு மேடம். நீங்க ரொம்ப ஸ்வீட் மேம், ஏன் மேம் இப்படி சொல்றாங்க? ரக்ஷா முறைக்கிறா சேவா. சார் பெருசா ஒண்ணும் எனக்கு இன்னைக்கு ஞாபகம் வரலன்னு சொல்லலாம். மேபி டிஸ்ட்ராக்ஷன். அதாவது அந்த காலத்துல கோலம் போடுவாங்கல்ல சார், கோலம் போட்டு அந்த பெருசா கோலம் போடுவாங்க. ஐ திங்க் எங்க சித்தப்பாவோ யாரோ ஒருத்தர் வந்து அப்படி சைக்கிள் எடுத்துட்டு வேணும்னே ரகலை பண்றதுக்காக அந்த கோலத்தை வந்து he could cross. I also tried the same and I spoiled everything. அதுக்கு திட்டு நல்லா விழுந்தது. ஓ இது தொட்டில் பழக்கமா? அது ஸ்பாயில் பண்றது? அதுதான் சார் முதல்ல இருந்து சொல்லிட்டு இருக்கேன். ஏன்னா அது வந்து சின்ன, அதாவது வம்பளத்தை வீட்டுல வந்து சித்தப்பா அத்தைங்கன்னு எல்லாரும் இருந்துகிட்டே இருந்ததுனால ஒருத்தருக்கு ஒருத்தர் இப்படிதான் ஏதாவது ஒண்ணு பேசிட்டே இருந்ததுனால எனக்கு அது பழக்கம். சூப்பர். சின்ன வயசுல நம்ம இருட்டுல சொல்லுங்க. இதுல முதல்ல ஒரு தடவை சொல்லிருக்கேன், நீங்க எல்லாம் யாரும் நம்பினது இல்லை. எனக்கு அந்த குழந்தைய தூக்கிட்டு வந்தது எனக்கு ஞாபகம் இருக்கு. அது யாரும் நம்பல, நான் என்ன பண்ண முடியும்? அந்த வீடு அது கரூர்ல திண்டுக்கல் ரோடு இருக்குல்ல, சார் அம்பிகா தியேட்டர்னு ஒண்ணு இருக்கும், அதுக்கு ஆப்போசிட்ல தான் வீடு இருந்தது. அங்கதான் நான் பிறந்தேன். அந்த இதுல வந்து எனக்கு வந்து ஐ ஸ்டில் ரிமெம்பர் somebody holding me like this. டீலக்ஸ் ஸ்டுடியோ பக்கத்துல அந்த பாம்பே ஸ்வீட் ஹால் இருக்குல்ல சார். ஓ ஆமா 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 ஆமா, பாம்பே ஸ்வீட் ஹாலே அந்த பில்டிங்க்கு முன்னால தான் இருக்கும். நீங்க பிறந்தப்போ? ஆமா சார். பிறந்தப்ப கையில தூக்கு பழைய ஸ்வீட் ஸ்டால் அது. ஆமா சார். பிறந்தப்போ கையில தூக்கு ஞாபகம் இருக்கா? ஆமா சார். கை தட்டுங்க எல்லாரும். சார் சார் ஆறுமுகம் சொன்னார்ல 6ஆவதுல தான் இங்கிலீஷ் ஏபிசிடியை படிச்சேன்னு. நாங்க 5ஆவதுல ஏபிசிடி படிச்சு 6ஆவதுல இங்கிலீஷ் மீடியம் போனோம். அது எப்படி இருக்கும் பாருங்க. நான் வந்து ஃபர்ஸ்ட் அது என்ன சொல்றது, நர்சரி சொல்லுவோம்ல சார், அதுக்கு முதல்ல ஏதோ ஒன்று சொல்லுவேன். அது இங்கிலீஷ் மீடியத்துக்குள்ளதான் போனோம். ஆங்கிலோ இந்தியன் டீச்சர் தான் வந்து டீச் பண்ணாங்க. ஈரோட்ல தான் ஃபர்ஸ்ட் ஜாயின் பண்ணேன். அங்கிருந்து அதுக்கப்புறம் வந்து 2வது வரைக்கும் ஈரோட்ல படிச்சேன், கலைமகள். அதுக்கப்புறம் கரூர் வந்துட்டோம். நானு கவர்மெண்ட் ஸ்கூல்ல தான் சார் படிச்சேன். 5வது வரைக்கும் படிச்ச பிறகு எங்க அப்பா என்ன பண்ணார், பக்கத்துல ஒரு ஹை ஸ்கூல் இருக்கு, அது பிரைவேட் ஸ்கூல், அதுல எடுத்துன்னு போயிட்டு சேர்க்கலான்ட்டு என்ன எக்ஸாம் எழுத விட்டார். 6வது சேர்க்கறதுக்கு அங்க எக்ஸாம். அந்த பேப்பர் கொடுத்தான். அந்த பேப்பர்ல இன்னைக்கு வரைக்கும் எனக்கு ஞாபகம் இருக்கு, ஒண்ணு கூட எனக்கு தெரியாது. அவன் கேட்கறதெல்லாம் நமக்கு தெரியாது. இன்னைக்கு வரைக்கும் ஞாபகம் இருக்கு. அட்மிஷன் வாங்கிட்டீங்களா சார்? அட்மிஷன் வாங்கிட்டீங்க? அது எப்படி குத்துருவாங்க. ஆனா ரொம்ப வாழலாம் கிடையாது, ரொம்ப நல்ல பிள்ளையாச்சே, அழகா வந்து சொல்லிட்டேன். எனக்கு தெரியாது, தெரிஞ்சதே எழுதல. நம்ம போற இடம் இது அப்பையில இருந்தே செட் ஆகுறது இல்ல. சின்னதுல வந்து தேன் மிட்டாய் ரொம்ப பிடிக்கும் சார். இப்போ அந்த தேன் மிட்டாய்க்காக பாக்குறேன், ஆனா அந்த டேஸ்ட் வரவே மாட்டேங்குது. எங்க போய் ரொம்ப பிடிக்கும். அது அப்படி இல்ல, தேன் மிட்டாய் நீங்க அப்ப சாப்பிட்டதும் ஒண்ணுதான், இப்ப சாப்பிட்டதும் ஒரே சுகர் தான்.
ஆனா அப்ப சாப்பிடுறப்ப நாம இருந்த அந்த அந்த இளமை காலத்துல ஒரு சுகம் இருந்திருக்கும். அந்த சுகத்தோட ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்து அது சாப்பிடும் போது அதனுடைய டேஸ்ட் வேற. அப்புறம் வந்து சென்னிமலை தான் எங்க மாமா ஊரு. அங்க போனான்னாக்க அந்த இளந்த வடை வந்து 2 டைப் இருக்கும்ல சார். இளந்த வடை வந்து ஃப்ரெஷ்ஷா வாங்கி அதை ஆட்டி அதுல வெல்லம் எல்லாம் போட்டு அதை காய வைப்பாங்க. ஆமா, எச்சி ஊறுது, அது நல்லா இருக்கும். அப்புறம் வந்து அந்த சாப்பிட மாட்டேன், கிட்ட கூட போக மாட்டேன், அது ரொம்ப பிடிக்கும். அதுக்கப்புறம் இந்த கல்பனா கேக்குன்னு சொல்லிட்டு அந்த இளந்த வடையை வந்து ஒரு பிளாக் கலர்ல தட்டி வச்சுட்டு அதை கொடுப்பாங்க. அது 2 டைப் இருக்கும். அது ரொம்ப பிடிக்கும். நல்ல நல்ல ரொம்ப வயசான பிறகுதான் இந்த இளந்த வடையெல்லாம் சாப்பிட்டு சின்ன வயசுல சாப்பிட மாட்டேன். தேன் மிட்டாய், இளந்த வடை, இன்னொன்னு வந்து கொடுக்காப்புளி. அந்த கொடுக்காப்புளி இப்போ இருக்கு. எங்க சார் இங்க எல்லாம் அது இப்போ விக்கிறாங்க. ஆனா வந்து சாப்பிட்டது இல்ல. நான் நிறைய சாப்பிட்டிருக்கேன். அஹமதாபாத்ல இருக்கு சார். இங்க இருக்கு சார், சென்னையில இருக்கு. அது 2 கலர் இருக்கும் சார். ஒன்னு வந்து ஒயிட்டிஷ் கலர்ல இருக்கும், பிங்க் கலர்ல இருக்கும். அது நாங்க இருந்த வீட்டு பக்கத்துல பெரிய மரம், பெரிய மரம், சின்ன மரம் கிடையாது, ரொம்ப பெரிய மரம். நீங்க சொன்ன உடனே எனக்கு கனெக்ட் ஆகுது பாருங்க. இவ்வளவு நேரம் கனெக்ட் ஆகல, புரியுதுங்களா? ஒரு மெசேஜ் வரமாதான் இன்னொன்னு. ரொம்ப பெரிய மரம், அது சும்மா கொட்டி கிடக்கும், வீட்டு பக்கத்துலயே சும்மா கொட்டி கிடக்கும். நாங்க வந்து கொடிக்காப்புளி மரத்து மேல ஏறி புடுங்கியே சாப்பிட்டுருக்கோம். வந்து முள்ளு இருக்கும் சார், அதுல ஒரு மாதிரி முள்ளு இருக்கும் இல்லையா? முள்ளு இருக்கும், ஆமா முள்ளு இருக்கும். அது கவனமா ஏறணும். வந்து அதுல அந்த அளவுக்கு இந்த ஊர்ல இருக்க அந்த கரிவேலங்காட்டுல இருக்க முள்ளு மாதிரிலாம் இருக்காது. இது ஒரு முள்ளு இருக்கும் வந்து. ஆனா கொஞ்சம் ஒரு பிடிச்சிட்டு போயிருவோம் வந்து. அதை ஒரு துரட்டி வச்சிருப்போம் வந்து. அந்த கம்பியை கட்டி அதை போட்டு இழுக்கணும். அது ரொம்ப சரிஞ்சிருன்னு சொல்லி நம்ம கீழே கவுந்துருவோம், விழுந்துருவோம்னு சொல்லி அது துரட்டின்னு சொன்ன உடனே சோமவல்லியப்பன் சார் ஞாபகம் தான் வருது. ஆமா, சின்ன வயசுல கிணறு மேல துரட்டி தள்ளி விட்டாருல்ல உள்ள கொண்டு போய். இல்லம்மா, அது வழக்கத்துல வருது. அங்க ஊர்ல வச்சு துரட்டி வச்சுதான் நாங்க புடுங்குவோம்னு சொல்லுவோம்ல, அதுதான் துரட்டி வச்சு பிடிங்க. அதனாலதான் அந்த வார்த்தை வருது. 2 பெரிய மரம் இருந்தது. ஒரு பெரிய புளியா மரம் வீட்டுல இருந்தது நாங்க இருந்த இடத்துல. நம்ம இந்த மரம் இருந்தது, பாதம் மரம் இருந்தது. இதெல்லாம் எனக்கு நினைவுல இருக்கு நல்லாவே. அந்த இந்த ராமேஸ்வரம் இதுவாச்சு, தனுஷ்கோடி மூழ்கிடுச்சு இல்ல சார், புயல் வந்து. அந்த புயல் எனக்கு சின்ன வயசு தான், அது நல்லா நினைவுல இருக்கு. ஒரு தடவை அமராவதி ஆறும் தான் வந்து ஃபுல்லா நம்பி ஓடிச்சு. நாராயணமூர்த்தி சார் பாத்துருப்பாரு. தெரியும். அந்த ட்ராக்கே அடிச்சிட்டு போச்சு. அதெல்லாம் வந்து போய் பார்த்ததெல்லாம் ஞாபகம் இருக்கு சார். எங்க தனுஷ்கோடி அந்த இது நடந்துச்சு இல்லைங்க சார். அப்படி எங்க வீட்டுல எங்க அண்ணனும் எங்க பெரியப்பா பையன் எங்க அண்ணன் 2 பேருமே ஸ்கூல் டூர் போயிருக்கிறாங்க. அந்த ட்ரெயின் தான் கடைசியா கிராஸ் பண்ணுது. அந்த பண்ணிருச்சு. பண்ண உடனே அந்த பிரிட்ஜு கொலாப்ஸ் ஆகி எல்லாம் ஆயிடுச்சு. ஸோ நியூஸ் வந்தது. எங்களுக்கு யாருக்கும் என்ன ஆச்சுன்னு தெரியாது. எல்லாரும் ரொம்ப ஒரியா இருந்தாங்க. அதுக்கப்புறம் வந்து அவங்க அந்த ட்ரெயின் கிராஸ் ஆயிடுச்சு அப்படின்னு கேள்விப்பட்டோம். அதனால சரியாயிட்டாங்க. ஆனால் அது நல்ல ஞாபகம் இருக்குது எல்லாருக்கும். நியூஸ் வந்தது, எல்லாம் ஒரிடாக இருந்தாங்க. என்ன ஆச்சோ அந்த பிள்ளைங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அந்த ட்ரெயினில் தான் அப்போ தான் இந்த ஜெமினி கணேசன், சாவித்ரி அவங்களும் அதை கிராஸ் பண்ணியிருக்கிறாங்க. அதே அந்த ட்ரெயினில் இருந்தாங்களா காரில் போனாங்களா தெரியாது, அவங்களும் கிராஸ் பண்ணிட்டாங்க. அப்போ நிறைய பேர் ட்ரெயின்ல டிராவல் பண்ணாங்க. எல்லா ஆக்டர்ஸ் நிறைய பேர் ட்ரெயின்ல டிராவல் பண்ணாங்க சார். இப்போ வரைக்கும் நிறைய பேர் ட்ரெயின்ல போறாங்க சார். அதாவது நான் சொல்றது ஆக்டர்ஸ் தான் சார் சொல்றேன் நானும். ஓகே, 60s மேடம், அது 60s, அது early 60s. ஆமா. 63 62. நான் இப்போ இந்த ஃபங்க்ஷன் போயிட்டு வந்தேன்ல சார், நம்ம நந்தா பெரியசாமியில. அப்போ வந்து அவரு பேர் என்ன, ராமையா இருக்கார்ல, தம்பி ராமையா, அவர் சொல்லிட்டு இருந்தாரு. இங்க இருந்து ஹைதராபாத் போகும்போது, நான் ட்ரெயின்ல போகும்போது மோஸ்ட் ஆஃப் தி டைம் ஐ யூஸ் டு மீட் இன்னொருத்தங்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாரு. அதனால சொல்றேன். அந்த மாதிரியான ஆக்டர்ஸ் நிறைய ஒரு சிலர்லாம் வந்து இருக்காங்க. வருவாங்க சார், வெளியில போனோம். சரிங்க மேடம், நீங்க பாருங்க. ஹை வசந்திமா, ஹேவ் a nice day. மகிழ்ச்சி ரொம்ப, நீங்க வந்ததுக்கு மகிழ்ச்சி. தேங்க்ஸ். நல்ல ரீகலெக்ஷன். ஆமாங்க சார், நல்ல ரீகலெக்ஷன். நம்ம வந்து நம்மளால யோசிக்க முடியுதுல்ல, கொஞ்சம் அந்த மாதிரி போக முடியுதுல்ல, ஒருத்தர் பேச அடிஷனலா இன்ஃபர்மேஷன் வருது இல்ல. ஆமா சார். நன்றி மேடம். நமக்கு
நமக்கு உள்ள இருக்கும், யாராவது சொல்லும் போதுதான் அது கனெக்ட் ஆகும். ஆமா சார். இன்னொன்னு சார் ஏதோ ஒரு விஷயம் வரும்போது டக்கு டக்குன்னு அது ஞாபகம் வரும் சார். ஒரு ஸ்கூல் எங்க பத்தி அமுது சார் காணா? அமுதாமா? அமுதா மேடம் கவனிச்சிருக்க மாட்டாங்க, இல்ல வேற எதனா வேலை வச்சிருப்பாங்க, அதாவது இல்லைன்னா சார் முடிவு நான் 5வது முடிச்சு 6வது போகும்போது ம் அதே ஸ்கூல் தான், வேற பில்டிங்கு. ம் நான் 5வது முடிச்சு 6வது ஸ்கூலுக்கு நுழையிறேன். ம் எனக்கு எங்க போகணும் என்னன்னு தெரியாது. 6வது எங்கன்னு கேட்டு போயிட்டு இருக்கும்போது ம் எங்க சித்தப்பா வந்தாரு. ம் அவருக்கு 2 பசங்க, என்னுடைய ஏஜ். அமுதாமா மெசேஜ் பாக்கலையா? என்ன, ம் அந்த ம் பசங்களை விட்டுட்டு வெளியே வராரு. ம் வந்துட்டு எங்க போற அப்படின்னாரு. ம் கிளாஸுக்கு போறேன் அப்படின்னு. எந்த ம் கிளாஸுக்கு போற அப்படின்னாரு. ம் கை காமிச்சேன். ம் நீ எதுக்கு அங்க போற? ம் நீ நல்லா படிப்பில்ல, நீ இங்கிலீஷ் ம் மீடியம் போ. நமக்கு ஏபிசி 5வதுல தான், இவர் 6வது இங்கிலீஷ் மீடியம் போன்றாரு. நான் அப்படியே நின்னேன். ம் நமக்கு தெரியாது அதை பத்தி என்னென்ன. ம் அவரு வா, நான் சொல்றேன் வா ம் அப்படின்னு அவர் வாத்தியாரை பார்த்து, நம்ம ம் அண்ணார் பையன் இங்கிலீஷ் சேர்த்துங்க, ம் அவ்வளவுதான், அதோட முடிஞ்சது. அது ஒரு அப்ளிகேஷன் என்ன, இவனுக்கு இங்கிலீஷ் தெரியுமா, இங்கிலீஷ் மீடியம் வருமா, ஒன்னும் கேள்வியே கிடையாது. அவரு வரலன்னா, அந்த டயத்துல அது வரலன்னா நீங்க நான் அது போயிருக்க மாட்டேன். கிடையாது. ஆமா. சூப்பர். அதாவது 2வது படிக்கும்போது ஒரு வாத்தியார் இருந்தார் சார். ம் அவரு தான் எனக்கு கையெழுத்துக்கு வந்து இன்ஸ்பிரேஷன். வாத்தியார்னா அப்படிதான் சார் இருக்கணும். எழுத்துன்னா அப்படியே அச்சடிச்ச மாதிரி இருக்கும் எழுதுறது. அவ்வளவு அழகா இருக்கு. அந்த 2வதுலயே நான் இன்ஸ்பயர் ஆனேன் எழுத்துக்கள் எழுதுறதுல. சூப்பர். அப்பெல்லாம் வந்து வாத்தியார் அது மாதிரி இருந்தாங்க. என்ன பண்றது? ஆனா உண்மைதான். ஏன்னா எனக்கு வந்து 6, 7 இருக்கும்போது அச்சுதமேனன் ஒருத்தர் இருக்காரு. டிராயிங் மாஸ்டர் அவரு. ஆனா அவர் இவர் ஒன்லி டிராயிங் மட்டும் தான் வருவாரு. ஆனா அவரு தான் எங்க கையெழுத்தை வந்து கொண்டு வந்தது. எனக்கு கையெழுத்து ஓரளவு நல்லா வரும். 2வது இன்ஸ்பிரேஷன் நாராயணமூர்த்தி. ஃபர்ஸ்ட் இன்ஸ்பிரேஷன் வந்து நாங்க இது படிக்க. ஆமா. ஏன்னா அவன் தஞ்சாவூர்ல இருந்து ஒரு பேனா வாங்கிட்டு வருவான். அந்த பட்ட பேனாவும் ஒரு தான் வாங்கிட்டு ஆமா வருவான். ஆமா. அதை பார்த்து தான் நாங்கள் வந்து இந்த முயற்சிங்கிற கையெழுத்து பிரதியை வந்து எப்படி எழுதணும்னு நான் அவன்கிட்ட சொல்லி அவன் இன்னும் அந்த பேனா வச்சிருக்கிறேன். சென்னையில் வந்து இது வச்சிருக்கிறேன், வந்து இந்த பேனா இருக்கு. அதில் வந்து ஒரு 6 பேனால 6 நிப்பு இருக்கும். 6 நிப்புல வந்து 3 நிப்பு இருக்கு, மீதி 2 காணாம போச்சு. வந்து அது எங்க இருக்குன்னு தெரியல. என்கிட்ட இருக்கு என்கிட்ட. ஆமா. ஆனா அந்த நிப்பு வந்து அமுதா மேடம் வாங்க. அமுதா மேடம் வணக்கம். சார் இன்னொரு ஒரு தகவல், புதிய தகவல். எங்களுடைய நட்பின் 50வது ஆண்டு துவக்கம் இப்போ. வாவ், பாராட்டுகள். 76 வந்து ஜூலை ஆகஸ்ட்ல வந்து எங்க நட்பு துவங்குச்சுன்னு நினைக்கிறேன். இது வந்து 50வது வருட துவக்கம். இது இப்போ என்னோட ஆகஸ்ட் 9 என்னுடைய அப்பாயின்மெண்ட். அதுக்கு முன்னாடி ஒரு 2 மாசம் அங்க இருந்தேன். 9, 8, 7, 6 என் அப்பாயின்மெண்ட் டேட். 9, 8, 7, 6 வரிசையா. ஆமா. அப்பயே எல்லாம் சில பேர் டிசெண்டிங் ஆர்டர்ல இருக்கு இந்த நம்பர், எப்படி வருது அப்படின்னாங்க. அத பத்தி நமக்கு என்ன, இப்ப நல்லாதானே சார் இருக்கலாம். அதெல்லாம் சும்மா. வாழ்க்கையில ரொம்ப நல்லா இருக்கிறோம் நாங்க. அதாவது ஒரு குறிப்பிட்ட நண்பர்களோட தான் சார் நம்மளோட பழக்க வழக்கம் வைக்க முடியுது. வந்து அது குறிப்பிட்டவரோட சேர்க்க போய் தான் நமக்கு, அதாவது அந்த டியூனிங்ல இருக்கவங்க மட்டும்தான். அமுதா மேடம் வந்திருக்காங்க. அவங்களோட ஞாபக சக்தி கேட்போமா? கேட்கலாம் சார். உங்க எக்காச்சக்க கதை சொல்லுவாங்க. ஒரு வயசு இருக்கிறப்ப எதனா ஞாபகம் இருக்கா? இல்ல சார். 2 வயசு ஞாபகம் இருக்கு. சொல்லுங்க என்ன? 2 வயசு இருக்கும்போது எங்க அம்மாவோட புடவைக்குள்ளார போய் சுருட்டிக்கிட்டு உருண்டு விழுந்துட்டேன். அதான் 2 வயசு. எப்படி ஞாபகம் இருக்கு? 2 வயசுன்னு சொன்னாங்களா? அப்போ 2 வயசுட்டு நான் அந்த உருண்டு விழுந்ததுங்கிறது ஏதோ ஒரு உணர்வு இருந்துகிட்டே இருந்தது. எப்பயோ எங்க அம்மா பேசும்போது, இது பாரு என்ன அட்டகாசம், அந்த மாதிரி வயசுலயே உருட்டிக்கிட்டு விழுந்து ஒரே ரகலை பண்ணுச்சுன்னு எங்க அம்மா சொன்னாங்க. புரியுது. அப்பயே அதுக்கப்புறம் 3வது வயசுல எதுனா ஞாபகம் இருக்கா? 3வது வயசுன்னு ஞாபகம் இல்ல சார் எனக்கு. 4 ஆமா 4வது வயசுல சார் எனக்கு வந்து எங்க அப்பா வந்து வெண்ணாத்துக்கு கூட்டிட்டு போவாங்க குளிக்கிறதுக்கு. அங்க போன ஞாபகமும் அங்க அரளிப்பூக்கள் பூத்து கிடந்ததும் நினைவுல இருக்கு. சூப்பர் 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 சூப்பர். எப்போ, எந்த வருஷம், எந்த வயசுல ஸ்கூல் முதல்ல போனீங்க?
ஸ்கூலுக்கு வந்து எனக்கு ஒரு வயசுன்னு தெரியல சார். ஆனா நான் வந்து ஸ்கூலுக்கு போகும்போது ஒரு பச்சை, ஒரு நீலம், ஒரு சிவப்பு, ஒரு இன்னொரு கலர்ல எங்க அம்மா உல்லன் நூலால ஒரு பை ஒண்ணு போட்டு மாட்டிக்கிற பை ஒண்ணு செஞ்சு கொடுத்தது. அந்த பைக்குள்ளார ஒரு 4 பக்கமும் கட்டை வச்ச ஒரு கல்லு ஸ்லேட்டு, ஒரு இது எழுதுறதுக்கு ஒரு குச்சி, வீட்டுல கிடந்த ஒரு வாய்ப்பாடு, ஒரு ஆனா புத்தகம் ஒண்ணு, இதை எடுத்துக்கிட்டு போன ஞாபகம் இருக்கு. ஆனா நேரா பள்ளிக்கூடம் போகாம ஒவ்வொரு வீடா நின்னு 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 நான் பள்ளிக்கூடம் போன ஞாபகம் இருக்கு. சரி, ஒன்னாவது டீச்சர் ஞாபகம் இருக்கா? 1வது டீச்சர்னு எனக்கு தெரியல, 1ஓ 2ஓ தெரியல. பட்டம்மாள்னு ஒரு டீச்சர் தஞ்சாவூர்ல இருந்து வந்தாங்க. 1ஆவதா 2ஆவதா தெரியாது. தெரியல. அவங்க வந்து எனக்கு பாடம் சொல்லி கொடுத்தாங்க. ஆனா அவங்கள விட நான் வந்து ஏ செக்ஷன்ல படிச்சேன். பி செக்ஷன்ல சுந்தரின்னு ஒரு டீச்சர் இருந்தாங்க. அவங்க ரொம்ப அழகா இருப்பாங்க. நான் நினைச்சுக்குவேன், இந்த பட்டம்மாள் டீச்சருக்கு பதிலா நமக்கு சுந்தரி டீச்சர் இருந்தா ரொம்ப நல்லா இருக்குமே அப்படின்னு நினைச்சுக்குவேன். அந்த சுந்தரி டீச்சரோட அண்ணன் வந்து எங்க அப்பாவுக்கு ஃப்ரெண்டு. அவரும் எங்க ஸ்கூல்ல தான் வேலை பார்த்தாரு. எங்க அப்பா வந்து ஒரு ஸ்கூல்ல ஹெச்எம்மா இருந்தாங்க. இவங்க எல்லாருமே அப்பெல்லாம் வந்து இந்த ஆசிரியர் மீட்டிங்னு போகும்போது எல்லா ஸ்கூல்ல இருந்தும் ஒரு இடத்துல போவாங்க போல இருக்கு. அதனால இவங்களை எல்லாம் தெரியும். அதனால நான் நிறைய தடவை நினைச்சுக்குவேன், இந்த பட்டம்மா டீச்சருக்கு பதிலா நமக்கு சுந்தரி டீச்சர் வந்திருக்கலாமோ அப்படின்னு நான் நினைச்சிருக்கேன். சூப்பர் சூப்பர். அப்புறம் 2வது போனப்ப 3வது போனப்ப டீச்சர்கள்? ஆமா சார், என்னோட தம்பி ரொம்ப குட்டி குழந்தை சார். ஏனையில தூங்கிட்டு இருக்கும்போது தூக்கறதுக்கு எங்க அம்மா அலோவ் பண்ணவே மாட்டாங்க. நான் அந்த ஏனையோட தூக்கி தூக்கி அவனை வந்து நான் கொஞ்சமா ஒரு நாள் அவனை தூக்கி போட்டுட்டேன், கீழே போட்டுட்டேன். நல்லா பூச வாங்கினேன். அது எனக்கு நல்லா நினைவுல இருக்குது. சரி, உங்க தம்பி பிறந்தது ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? இல்ல சார், ஆனா என் தங்கச்சி பிறந்தது ஞாபகம் இருக்கு எனக்கு. அது ரைட்டு. உங்களுக்கு அடுத்தவர் பிறக்கும் போது ஞாபகம் இருந்தாருன்னு கேட்டேன். இல்லங்க சார். உங்களுக்கு ஞாபகம் இருக்குதா? சார் எனக்கு ஞாபகம் இருக்கு சார், என் சின்ன தம்பி பிறந்தது. பிறந்தப்போ வந்து உங்களுக்கு அடுத்த தம்பி? இல்ல இல்ல இல்ல, அது எனக்கு அவ்வளவா ஞாபகம் இல்ல. பட் 2வது தம்பி பிறந்தப்போ அங்க வந்து எங்க வீட்டுல வந்து ஒரு ஆயா ஒருத்தங்க இருப்பாங்க எங்களை எல்லாம் பாத்துக்கிறதுக்கு. சோ அவங்கதான் வந்து கூட்டிட்டு போனாங்க ஹாஸ்பிட்டலுக்கு. கைய பிடிச்சி ஈரோட்ல அந்த ஹாஸ்பிட்டல், எனக்கு ஒண்ணு அந்த ரூம் ஞாபகம் இருக்கு. அங்க வந்து அம்மா படுத்திருந்தது ஞாபகம் இருக்கு, தம்பி படுத்திருந்தது ஞாபகம் இருக்கு. எனக்கு அடுத்து பிறந்தவங்க 4 பேரும் எனக்கு ஞாபகம் இருக்கு. எப்போ பிறந்த, அதாவது அந்த பிறக்க ஞாபகம் இருக்கு சார். எனக்கு ஞாபகம் இல்லை சார், ஏன்னா எனக்கு அப்புறம் யாரும் பிறக்கல. அது தெரியும், அதனால உங்களுக்கு கேட்கல. அதனால உங்களுக்கு கேட்கல சார். 6 மாசம் இருக்குன்னு சொல்ல புரியல. நாங்க 9 பேர் சார். எனக்கு அப்புறம் 4 பேரு. எனக்கு அப்புறம் தங்கச்சி ஞாபகம் இல்ல. அடுத்தது தம்பி, அவனும் ஞாபகம் இல்ல. அதுக்கப்புறம் செல்வகுமார், அசோக்குமார், சூரியகுமாரி, இந்த 3 குழந்தைகள் மட்டும் ஞாபகம் இருக்கு. குழந்தைகளா இருக்கும்போது கடைசி 2 தங்கச்சியும் தம்பி வரணும். ஏன்னா எங்க வீட்டுல அந்த டெலிவரி வார்டு, எங்க ரூம் ஒரு ரூம் தான் எங்க வீட்டுல டெலிவரி ரூம். அந்த வைக்கோல் ஃபுல்லா இருக்கும் கீழே. அதுக்கு மேல கோழி போட்டு வச்சிருப்பாங்க அம்மா. அதுக்கு மேல ஒரு மனையை வச்சு தலையில் கொடுப்பாங்க, காட்டன் கிட்டன் புடவையே நிறைய புடவையை சுத்தி சுத்தி போட்டு கொடுத்துருவாங்க. ஸோ கடைசி தங்கச்சி கடைசி தம்பி அந்த டெலிவரி வாசனை என்ன ஆயிடுச்சு, அந்த ரூம் போனாலே குழந்தைங்க டெலிவரி வாசனை என்னால ஃபீல் பண்ண முடியும். ரொம்ப நாளா அந்த ரூம் இருந்தது. வாசனை சார் சொல்றது கரெக்ட். அந்த சார் சொல்றது அந்த குழந்தை பிறந்த வாசனை இருக்கு பாருங்க, அது வந்து ஒரு வித்தியாசமான வாசனை. அது எங்க அக்காவுக்கு குழந்தை பிறந்தது, அது அபார்ஷன். அது ஐ ஸ்டில் ரிமெம்பர். அது அபார்ஷன் ஆகி இறந்து பிறந்தது. இப்படியே கொண்டு வந்து பின்னாடி போயிட்டு தோட்டத்துல போயிட்டு ஏதோ ஒரு மண்ணை நோண்டி புதைச்சிட்டு வந்தாங்க. அதை ரிமெம்பர். சின்ன வயசுல வேற என்ன நினைவுல இருக்கு? வேற என்ன சின்ன வயசு, ரொம்ப சின்ன வயசுல நினைவுல இருக்கிற விஷயங்கள்? ரொம்ப சின்ன வயசுல சார் எனக்கு எங்க வீட்டுக்கு பக்கத்து வீட்டுல ஒரு தாத்தா ஒருத்தர் இருந்தார்.
அவர் என்ன பண்ணுவாரு, எங்க ஊர் சிவன் கோயிலுக்கு எங்களை கையை பிடிச்சு அழைச்சிட்டு போவாரு. அங்க ஒரு காம்பவுண்ட் மாதிரி இது இருக்காது, சுவர் வந்து ஒரு மண்ணு சுவர் மாதிரி கொஞ்சம் தூரம் இருக்கும். அதுக்கு மேல நிறைய மரங்கள் இருக்கும். கையில ஒரு பித்தளை குவளையில சாப்பாடு எடுத்துட்டு போவாரு. போயிட்டு அந்த கல்லு மேல வச்சுட்டு, சாமி சாப்பாடு கொண்டாந்துருக்கேன் அப்படின்னு சொல்லுவாரு. சொல்லிட்டு வந்துருவாரு. அதுக்கப்புறமா அந்த எப்ப அந்த சாமியார் வருவாரு, எப்ப எடுத்துட்டு போவாருன்னு தெரியாது. திரும்ப சாயங்காலமா போவாரு. அப்ப நாங்கெல்லாம் அவர் பின்னால போவோம். அங்க போன உடனே அந்த இது வந்து தூக்குக்கோளை அந்த இது மேல இருக்கும், அதை அவர் எடுத்துட்டு வருவாரு. நான் கடைசி வரைக்கும் அந்த சாமியார் யாருன்னு பார்த்ததே கிடையாது. ஆனா இந்த மாதிரி சாப்பாடு கொண்டு போய் அதுக்கப்புறமா தான் எனக்கு தெரிஞ்சுக்கிட்டேன், அந்த ஊர்ல எல்லா நாளுமே யாரோ ஒருத்தர் வீட்டுல இருந்து அவருக்கு சாப்பாடு போகும் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டேன். ஒரு வேளை மட்டும் போகும் அப்படின்னு. அது வந்து நல்ல நினைவுல இருக்கு. ஆனா நிறைய சம்பவங்கள் என்னோட நினைவுல இருக்குதுங்க சார் இப்பவுமே. நீங்க என்ன பண்றீங்க, எழுதி வைங்க, என்னெல்லாம் வந்து எழுதி வைங்க, இன்னொரு நாள் பேசுவோம். சின்ன வயசுல என்னெல்லாம் ஞாபகம் வருதுன்ட்டு உட்காந்து எழுதி வைங்க, அதெல்லாம் பேசுவோம். வேற ஏதாச்சும் சார் நான் சொல்லவா சார்? சொல்லுங்க சார். ரொம்ப சின்ன வயசுல நான் அப்போ 5வது படிச்சேன். என்னோட அண்ணா, அதாவது என் பெரியப்பா பையன், அவங்களுக்கு என்ன ரொம்ப பிடிக்கும். அவங்க 10வது படிக்கும் போது இறந்துட்டாங்க. அவங்க அந்த படுத்திருந்த இடம், அந்த ஊருக்கு போனா நாச்சியாவரம் வீடு காட்டினேன் இல்லையா, அந்த வீட்டுக்கு போனாலும் அந்த இடம் நான் ஞாபகம் இருக்கு எனக்கு. அப்பதான் எங்க அப்பா ஃபர்ஸ்ட் அழுதே நாங்க பார்த்தோம். எங்க அப்பாவுக்கும் ரொம்ப எங்க வீட்டுல எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும், என்ன ரொம்ப பிடிக்கும் அவங்களுக்கு. அதுக்கப்புறம் யாரையும் எனக்கு அண்ணாவா ஏத்துக்கிற ஒரு இது வரல. இப்போ வரைக்குமே ரொம்ப யாரோடையும் அவ்வளோ இது பண்ண மாட்டேன். அவங்களுக்கு என்ன என்ன அவ்வளோ கொஞ்சுவாங்க, விளையாடுவாங்க என்னோட. ஏதோ உடம்பு சரியாம இறந்துட்டாங்க. அது மட்டும் எனக்கு இப்போ வரைக்கும் ஞாபகம் இருக்கு. வேற யாராச்சும் முடிச்சுக்கலாமா? முடிச்சுக்கலாம் சார். வந்து ஆனால் ஒன்றே ஒரு இது, நான் ஸ்கூலில் இந்த எலிமெண்ட்ரி ஸ்கூலில் படிக்கும் பொழுது 4ஆம் கிளாஸ் 5ஆம் கிளாஸ் படிக்கும் பொழுது, 4ஆம் கிளாஸ் தான் இல்லையே, படிக்கவே இல்லையே நான். அந்த அந்த வாத்தியார் வந்து நம்மளை வந்து இந்த வீட்டுக்கு நாங்கள் சார்ந்த இவன் சொல்கிற மாதிரி பிஸ்கட் கொடுக்குற மாதிரி எங்களுக்கு வந்து வாத்தியார் வீட்டுக்கு வந்து விறகு வாங்கிட்டு போயிருக்கிறோம். இந்த விறகு கடையில் போயிட்டு வாங்கிக்கிறோம். அந்த விறகு வாங்கும்போது பார்த்தீங்கன்னா விறகு தொட்டியில் போய் விறகு வாங்குவோம். அந்த வெக்காளி விறகு ஒரு தூக்கு வாங்கிட்டு வடாம்பாங்க. வந்து ஒரு தூக்குங்கிறது 25 கிலோ நம்மளால் இந்த வயசில் தூக்கவே முடியாது. நாங்கள் 2 பேர் இன்னொரு பையனோட சேர்த்துக்கிடுவோம். சேர்த்துட்டு போகும்போது அந்த வெக்காளி விறகு வந்து உடச்சி வாங்கி எடுத்து போவோம். அப்போ வந்து ₹1 8 75 பைசா தானே சார் விறகுக்கு மணங்கு தானே போடுவாங்க, தூக்கா போடுவாங்க. போடுவாங்க மேடம். 2 மணங்கு அப்படித்தானே சொல்லுவாங்க. இல்ல இல்ல எங்க ஊர்ல எல்லாம் மணங்கு தான் சார். எங்க ஊர்ல வந்து ஒரு தூக்கு 2 தூக்குன்னு சொல்லுவாங்க. அந்த ஒரு தூக்கு விறகுன்னு சொல்லுவாங்க. வந்து ஒரு தூக்கு விறகுங்கிறது 25 கிலோவோ 20 கிலோவோ போடுவாங்க. அதை வந்து நாங்கள் 2 பேர் போட்டு வாத்தியார் வீட்டுக்கு போயிட்டு வருவோம். படிக்க வேண்டியதில்லை. ஏன்னா நம்ம வந்து அங்கே வீட்டுக்கு போகும்போது அங்கே வந்து அப்போ பார்த்தீங்கன்னா கனடாவில் இருந்தோ இந்த யுனெஸ்கோவில் இருந்தோ நமக்கு அந்த இந்த பால் பவுடர் வரும், பாக்கெட் ப்ரௌன் கலர் பால். நாங்கள் வந்து அந்த ப்ரௌன் கலர் இருந்த அந்த பால் பவுடர் வாங்குறதுக்காக வந்து விறகு சரின்னு போயிட்டு, சார் பால் பவுடர் விறகு கட்டி கொடுத்து முடிச்சிடுவோம். வீட்டில் போட்டுட்டு சொல்லி முடித்த உடனே அதுக்கப்புறம் வந்து கொடுப்பாங்க பால் பவுடர். அந்த வீட்டுக்காரமாக இருப்பாங்க, வாத்தியார் ஒய்ஃப் இருப்பாங்க. கேட்டவுடனே அந்த அங்கே இருக்குடா, ஓரமாக இருக்க விட எடுத்துக்கோங்கடா அப்படின்னு சொல்லி ஒரு பேப்பர் கொடுப்போம். நாங்கள் கையில் சின்ன பேப்பரை வச்சு அந்த 2 ஸ்பூனோ 3 ஸ்பூனோ அதில் போடுவோம், வேணுங்கிற அளவு போட்டுட்டு ஒரு ஸ்பூன் எக்ஸ்ட்ரா அந்நேரமே வந்து இன்னும் கொஞ்சம் வேணுங்க வாயில் போட்டுக்கிட்டு மூடிக்கிட்டு தான் வருவோம். அது ஞாபகம் இருக்குது. சுருட்டிக்கிட்டு வந்து வழிநடுக தின்னுட்டு வருவோம். அந்த பால் பவுடர் வந்து இலவசமாக கொடுத்த பால் கையில கொட்டி நக்குன்னு ஞாபகம் நல்லா இருக்கு சார். அது எப்படி மறக்க முடியும்? கையில கொட்டி எல்லா ஊர்லயுமே சார், எங்க ஊர்லயும் அந்த பால் பவுடர் ஞாபகம் இருக்கு சார். அதனாலதான் சொன்னேன். இல்ல சார், அது கையில கொட்டும் போது இல்லை சார், திட்டு திட்டா இருக்கும் சார். அது திரண்டு வரும்போது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் திட்டா இருக்கும். அப்போ அப்படியே உருண்டி வரும். அது எங்களுக்கு வந்து ஸ்கூலில் வந்து மதிய சாப்பாடு கொடுத்துட்டு வந்து மத்தியான சாப்பாடு வந்து இந்த கஞ்சி மாதிரி கொடுத்து அந்த சாப்பாடு தான் கொடுப்பாங்க. கொடுத்துட்டு அதில் வந்து அந்த ஒரு கப் பால் கொடுப்பாங்க. வந்து அந்த பால் வாங்கும்போது அது ஞாபகம் இருக்குது. வந்து இது எக்ஸ்ட்ரா, இது நாங்கள் இந்த விறகு வாங்கி போட்டு கொடுக்குறது எக்ஸ்ட்ரா. விறகு வாத்தியார் வீட்டுக்கெல்லாம் நிறைய வாங்கி போட்டிருக்கேன் சார். வந்து அதனால வந்து அதில் மறக்க முடியாத அனுபவங்கள். டீச்சர் வந்து பார்த்தீங்கன்னா உலகம்மாள் டீச்சர். நீங்கள் கல்யாண மேடம் ஏதோ ஞாபகம் வந்துச்சு. ஆமா சார்.
இந்த தலைக்கு ஊத்துவாங்கல்ல சார், அது ஈரோடுல இருக்கும்போது இந்த சின்ன பிள்ளை அந்த ஆயான்னு சொன்னால அவங்க இருப்பாங்க, வாரத்துக்கு ஒரு தடவை 2 தடவை தலைக்கு ஊத்துவாங்க பாரு. அந்த வீட்டை சுத்தி சுத்தி ஓடுவேன் நானு. அவங்க அந்த ஆயா பின்னால ஓடுவாங்க. கடைசியில எங்க அம்மா பிடிச்சி ஒரு அடி போட்டாதான் அங்க உட்காந்து தலைக்கே ஊத்துவேன். அவ்வளோ பண்ணுவேன் நான் தலைக்கு ஊத்துறது மட்டும். ஆனா நான் கற்பனை பண்ணிட்டேன் கல்யாணி ஓடுறத குட்டி பாப்பாவா. ஆமாமாண்ணா, எனக்கே ஞாபகம் இருக்கு. சுத்தி அந்த வீடு வந்து இண்டிபெண்டன்ட் ஹவுஸ். அது கொஞ்சம் அப்படி ஒரு ஏத்தமா இருக்கும், ஒரு 2-3 படி ஏறி போற மாதிரி எல்லாம் இருக்கும்ல அந்த இதுல ஈரோடுல. சோ அது சுத்தி இடம் இருக்கும், அந்த காம்பவுண்ட் வால் இருக்கும், சுத்தி இடம் இருக்கும். சுத்தி சுத்தி ஓடுவேன். எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு, எதுக்கு ஓடுவேன்னே தெரியாது. அந்த மாதிரி தலையில தண்ணி ஊத்துறது அப்படிங்கறதுனாலே ஒரு பெரிய பயம் எனக்கு. ஓடுவேன். வீட்டுல நீங்க தான் முதல் பண்ண? ஒரு பையன் பிறந்து ஒரு 9 monthsல இதாயிடுச்சு சார். ரெண்டாவது பெரும்பாலும் வந்து ரெண்டாவது தான் வாலா இருக்குன்னு சொல்லுவாங்க, அதனால தான் கேட்டேன். அப்புறம் வந்து அந்த காம்பவுண்ட் வால் வந்து எப்படின்னா சார், சென்ட்ரல்ல காம்பவுண்ட் வால், பின்னால் அந்த பக்கம் ஒரு ரோ ஹவுசஸ், அந்த பக்கம் வீடு இருக்கு, அந்த பக்கத்துல எங்க அத்தை இருப்பாங்க. அதனால இங்க இருந்து அப்படி தூக்கி கொடுத்துருவாங்க அத்தை கிட்ட, போயிட்டு அத்தை வீட்டுக்கு அப்படின்னு சொல்லி. அந்த காம்பவுண்ட் வாலை தாண்டி பெருசா இருக்கும் இத்தனைக்கும், இங்க ஒரு ஸ்டூல் போட்டு ஏறி அந்த பக்கம் இது பண்ணுவாங்க. சோ அந்த மாதிரியும் பண்ணிருக்கேன். இன்னொன்னு ஏதோ ஞாபகம் வந்து டக்குன்னு மறந்துச்சு சார். அம்மா என்ன சொல்லிருக்காங்க சின்னதுல ஒண்ணு சார், சாரி சிவகுமார் சார், சொல்லுங்க. இல்ல என்ன சொல்லிருக்காங்கன்னா, சின்னதுல எங்க வீட்டுக்கு ஒரு கெஸ்ட் வந்தாங்களாம். அவங்களோட பையனுக்கு உடம்பு சரியில்லைன்னு, குழந்தை, நானும் சின்ன பொண்ணு. அவங்க வந்தவங்களுக்கு நான் வந்து அவங்களுக்கு தலைவாணி கொடுக்க கூடாது, அந்த குழந்தை சிக்கா இருக்கு, தலைவாணி கொடுக்கவே மாட்டேன்னு சொல்லிட்டு எல்லா தலைவாணியும் எடுத்து வச்சுட்டு உட்கார்ந்து இருந்தான். எங்க அம்மாவும் எவ்வளவோ இது பண்ணி பார்த்திருக்காங்க, புடிங்கியும் கொடுத்து பார்த்திருக்காங்க. அப்படி அது ஆனா எனக்கு ஞாபகமே இல்லை, எங்க அம்மா சொன்னதுதான் ஞாபகம் இருக்கு. அப்படி ஒரு கல்யாணி இருப்பாளான்னு எனக்கு இப்போ வரைக்கும் டவுட்டா இருக்கு. ஆனா எங்க அம்மா சொல்லிருக்காங்க, எந்த சந்தேகமே இல்லை. நான் அந்த மாதிரி ஒண்ணு கொடுக்காம, அதாவது ஒருத்தங்களுக்கு தேவை ஒண்ணு கொடுக்காம இருக்கிறது அப்படிங்கிறது என்னால நினைச்சு இப்போ நினைச்சு பார்க்க முடியாத ஒரு விஷயம். 200% நாங்க நம்புறோம், அது ஒண்ணும் பிரச்சனையே கிடையாது. பிடிவாத குணம் இருக்கு இல்லையா அது சார். இருந்தாலும் அந்த குழந்தைக்கு உடம்பு சரியில்லைன்னு ஒருத்தங்க கெஸ்ட் நம்ம வீட்டுக்கு வந்திருக்காங்க, அவங்களுக்கு பில்லோ கொடுக்காத. ஒரு விஷயம் சார், நமக்கு நல்ல ஒரு தெளிவா ஒரு சில விஷயங்கள் புரிஞ்சிச்சு சார். தொட்டில் பழக்கம் பிடிவாதத்துக்கு சொல்றேன் சொல்லுவாங்க. ஆமா சார். நான் சொன்னது கல்யாணி அம்மா சொன்ன உடனே தலைக்கு ஒட்டிக்கிறது. எங்க வீட்டுல எங்க அம்மா காலையில எழுந்த உடனே சண்டேல 9 பேர், 3 பேர், 4 பேர், 5 பேர் ஹாலில் படுத்திருப்பான், இன்னொரு 3 பேர் இன்னும் ஒரு ரூமில் படுத்திருப்பான். காலையில் சண்டே எழுந்த உடனே கடகடன்னு வந்து ஒருத்தர் ரொட்டீனா ஒவ்வொரு சண்டே பேதி மாசம் கொடுப்பாங்க. முதல்ல அண்ணனுக்கு, அடுத்தது அக்காவுக்கு, அடுத்த தங்கச்சி, என் ரொட்டீன் வரும். அந்த கரெக்டா எவ்ரி சண்டே யாருக்காக ஒருத்தருக்கு பேதி மருந்து கொடுத்தாங்க, ரொட்டீனா செய்வாங்க. காலையில் எழுந்து தூக்கத்தை எழுப்பி 3 அது நாட்டு மருந்து கொடுத்து தண்ணி கொடுத்து முழுங்கணும். அந்த சண்டே ஃபுல்லா வேஸ்ட். வேதியாய் 3 மணிக்கு மேல எல்லார் வீட்லயும் அந்த பழக்கம் இருந்துச்சு சார். எங்க அப்பா கூட பண்ணுவாரு சார். ஒரு ஸ்டேஜ்ல மாத்திரை கொடுத்தாரு, அதுக்கப்புறம் என்ன பண்ணாரு தெரியுங்களா, விளக்கெண்ணெய் வாங்கி வச்சு விளக்கெண்ணெய் ஊத்தி குத்துருவாரு. எனக்கு பேதி மருந்து நாட்டு மருந்து தான் ஞாபகம். இப்ப எல்லாம் நம்ம கிளீன் பண்றது கிடையாது. எனக்கு எல்லாம் அந்த மாதிரி ஞாபகம் இல்ல சார். எங்க வீட்டுல எல்லாம் பண்ணாங்க, 6 மாசத்துக்கு ஒரு முறை ஒரு பேதி குத்துருவாங்க. ஓ தெரியல சார், எனக்கு அதெல்லாம் ஞாபகம் இல்லை, அந்த மாதிரி செஞ்ச மாதிரி ஞாபகம் இல்ல. அப்புறம் வந்து இன்னொன்னு என்ன பண்ணுவேன்னா, சின்னதுலயே இந்த பல்லு செட் பண்றதுக்காக சார், ஆக்சுவலி ரொம்ப ஏர்லி ஸ்டேஜ்லயே பண்ணிட்டாங்க. அந்த பல்லு வந்து கொசன்னு இருக்குன்னு சொல்லி இந்த செட் பண்ண, அப்போ வந்து கூட்டிட்டு போய் பல்ல கொடுங்கன்னா பரவாயில்ல, ஏன்னா அடுத்தது ஐஸ்கிரீம் கிடைக்கும். அதனால ரொம்ப ஜாலியா ஐஸ்கிரீம் வாங்கி சாப்பிட்டு வருவேன். ஆனா புடிவாதம் தான் சார், இல்லன்னு சொல்ல மாட்டேன். நாங்க இல்லன்னு சொல்லியே, நானே ஒத்துக்கிறேன் சார். சார் கிரைப் வாட்டர் ஞாபகம் வரலையா? கிரைப் வாட்டர் குடிச்சது, கிரைப் வாட்டர் வீட்டுல பசங்களுக்கு வச்சிருக்கிறத தெரியாம தூக்கி குடிக்கிறது, அதெல்லாம் குடிக்க மாட்டோம். அதெல்லாம் வீட்டுல இருந்தா கூட சட்டை பண்ண மாட்டாங்க. ஆமா, கூழ் குடிக்காத ஆள்கிட்ட போய் கிரைப் வாட்டர் கேட்டுட்டு இருக்கீங்க. அவர்தான் கூழே குடிக்க மாட்டாரு, அவர்கிட்ட போய் கிரைப் வாட்டர் கேட்டா. வீட்டுல தம்பி தங்கச்சிங்க இருந்தா கிரைப் வாட்டர் இருக்கும். கிரைப் வாட்டர் வேற, கூழ் வேறங்க.
அப்ப சின்னதுல எல்லாம் அந்த கரும்பெல்லாம் சாப்பிட்டுருக்கோம் சார். அதெல்லாம் அதுக்கப்புறம் சார் அப்படியே டைம் ஆயிடுச்சு. இருங்க நாராயணன் சார் டைம் ஆயிடுச்சு சார். நம்ம போன்ல பேசின சார். காலையில நாளையில இருந்து நம்ம உங்க அடுத்த செஷன்லாம் நீங்க எப்படி நடத்துறது? எனக்கு நாளைக்கு பேசலாம் சார். சார் இத ஆஃப் பண்ணிருங்க, நான் சொல்றேன். எதை ஆஃப் பண்ண சொல்றீங்க? லைவ் ரெக்கார்டு. ஒரே ஒரு விஷயம், இந்த மெமரின்னு யான் தெரியுமா போட்டேன்? இந்த நிகழ்ச்சி கணக்கு எடுத்துக்கணும்னா 2250. ஓ அப்லோட் பண்ண வேண்டாம் சார். இதை அப்லோட் பண்ண வேண்டாம் நினைக்கிறேன். போடலாம் சார், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஒரு வித்தியாசமா இருக்கும்ல, போடலாம், கவுண்ட் பண்ணி போட்டுக்கலாம். சரி சரி சரி. என்னதான் பண்ண மைல்ஸ்டோன் அவங்க வச்சுக்கோ. அதான் அவ்வளவுதான். மகிழ்ச்சி. மலரும் நினைவுகள். அவ்வளவுதான். மலரும் நினைவுகள் கிடையாது. இது வந்து திரும்பி பார்த்தல் நினைவுகளை நம்ம திரும்பி பார்க்கிறோம். நினைவுகளை புரட்டுதல். மகிழ்ச்சி. சரி சார், நான் கிளம்புறேன். இந்த ஒரே ஒரு செகண்ட், இவங்க கல்யாண மேடம் எதை சொல்லணும்னு நினைக்கிறாங்களே.